கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றும் ஞாயிறு மாலை இங்கு தேவனுடைய வார்த்தைகளை கேட்க கூடியிருக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு காட்ஸ் ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரியின் சார்பாக கிறிஸ்துவுக்கான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளுக்கு உண்டான இந்த ஒரு கூடுகைக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். இன்றும் நாம் அனைவரும் இந்த கூடுகைக்கு செல்வதற்கு முன்பாக எழுந்திருந்து கண்களை மூடி ஜெபத்திலே ஏறெடுப்போம். இந்த கூடுகைக்கு ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் ஸ்டான்லி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். மகா இருக்கும் கிருபையில் இருந்த நல்ல தகப்பனே, இப்படியாய் தகப்பனே, இந்த மாலை வேலையிலும் கத்தாவே, இந்த காஞ்சிபுரம் பட்ட தினத்திலே எங்களை சிறு குடும்பமாக கூடி கத்தாவே, உங்களுடைய சத்தியத்தை கேட்கும்படியாகவும் உங்களுடைய அடித்தோடுகளை நாங்கள் பின்பற்றுவோம். கிருபை பாராட்டின தயவுக்காக மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தூது கொடுக்கும் தாசன் மூலமாக உங்களுடைய நாங்கள் சத்தியத்தை உட்கொண்டு தகப்பனே, உங்களுடைய அடித்தோடுகளை நாங்கள் இன்னும் அதிகமாய் வளர்ந்து உங்களுடைய சத்தியத்தை அறிந்து யாருக்கும் கிடைக்கக்கூடாத சிலாக்களை எங்கள் திறந்து வருகிறீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. மீதியான வேலையை உங்களுடைய பொற்பாரத்தில் வைக்கிறோம். எல்லா தேவைகளையும் நன்மைகளையும் பூர்த்தி செய்து ஆசிரியத்தார்கள் வேண்டுமாறு மீட்பராட்சிகரம் இயேசுவின் நாமத்தில் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். அனைவரும் அமரலாம். கடந்த 3 வாரங்களாக நாம் ஆஹ், தேவனுடைய பெரிதான கிருபையினால அவருடைய வசனங்களையும் வார்த்தைகளையும் கேட்கறதுக்கு நமக்கு கிருபை அளித்திருக்கிறார். நம்ம சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற அந்த ஒரு அடிப்படையின் கீழாக அநேக தீர்க்க தரிசனங்களையும் உண்மைகளையும் நாம பார்த்திருக்கோம். வேதாகமத்தை முறையாக கற்பது எப்படி அப்படிங்கிறதுல அநேக மெத்தடுகளையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கடந்த வாரங்கள்ல பார்த்தோம். ஸோ இன்றும் ஒரு அருமையான ஒரு தேவ செய்தியை நம்ம கேட்க தேவன் நமக்கு சித்தம் வைத்திருக்கிறார். ஸோ இன்றும் நாம் ஒரு பாடத்தை கேட்கலாம். கேட்கக்கூடிய பாடத்தை நல்லா கூர்ந்து கவனிங்க. உங்களுடைய அலைபேசிகளை மட்டும் நீங்க சைலண்ட்ல போடும்படியாகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம மத்தியிலே தேவ செய்தியை பகிர்ந்தளிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் சிந்தன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய தேவன் இப்படியாக அவருடைய பிள்ளைகளா இருக்கு நம்மளையும் அடைத்து இன்றைய நாளிலும் இந்த மாலை வேளையிலே தேவனுடைய சத்திய வார்த்தைகளை நாம் யாவரும் தியானிக்கும்படியாக தேவன் கிருபை செய்துள்ளார். ஆதலால் நம்முடைய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மூலம் நன்றியை எடுத்துக்கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரர்களே, ஸோ ஒரு 4-5 சகோதரர்கள் இதே இடத்துல மாறி மாறி உங்களுக்கு சத்திய பாடம் எடுப்பாங்க. சகோதரர்கள் மாறுவார்களே தவிர சத்தியம் என்ன பண்ணாதுங்க, மாறாது. ஸோ இது முதல் தடவையா நான் உங்களுக்கு அறிமுகம் என்பதனால சகோதரன் பேரெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 சகோதரர்கள் உங்களுக்கு சத்திய பாடம் எடுப்பாங்க. ஸோ கடந்த 2 வாரங்களாங்க பர்டிகுலரா நம்ம என்ன தலைப்பின் கீழ் பாடம் பார்த்திருப்போம்னா, ஹவு டு ஸ்டடி பைபிள். சகோதரர் ஒரு கேள்வி கேட்டதா கண்டிப்பா போன வாரம் நிறுத்தியிருப்பார். கரெக்டுங்களா? ஒரு கேள்வி கேட்டார். ஒரு ஒண்டர்ஃபுல் கொஸ்டின். என்ன கேள்வின்னு பார்க்கின்ற பொழுது, ஏன் தேவன் முதலாம் உலகத்தை அழித்தார்? ஒரு கொஸ்டின் கேட்டு முடிச்சாருங்களா? வீட்டுல எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வந்தோமா? இல்ல நீ போன வாரம் ஆன்சர் பண்ணிட்டீங்களா? நான் வராதனால எனக்கு தெரியல. ஏன் தேவன் முதலாம் உலகத்தை அழித்தார்? காஞ்சிபுரம் இப்படி அமைதியா இருக்கு.
பாவம் பெருகிருச்சு, அதனால என்ன பண்ணிட்டாருங்க, அழிச்சிட்டா. அப்ப 2ஆம் உலகத்துல பாவமே இல்ல. இன்னைக்கெல்லாம் பாவம் பெருகிருச்சுன்னு சொல்லி தேவன் 2ஆம் உலகத்திலே அழிக்க வேண்டும் என்றால் ஒரு நாளைக்கு ஒரு 45 தடவையாச்சும் என்ன பண்ணணுங்க, ஆமா அழிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அப்படிப்பட்ட பாவங்கள் இந்த 2ஆம் உலகத்துல என்னன்னா இருக்கு. இப்ப பாவம் மட்டுமே வந்து ஒரு ரீசனா 1ஆம் உலகத்தை அழிப்பதற்கு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, நோ. அதுக்குள்ள தேவனுடைய ஒரு மிகப்பெரிய திட்டம் இருக்கு. அதைத்தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 1ஆம் உலகம் அப்படின்னு தலைப்பின் கீழ் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த பாடத்துடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 3 உலகங்கள். 3 உலகங்கள்ல நம்ம எந்த உலகத்தை குறிச்சு பார்க்க போறோம் அப்படின்னா 1ஆம் உலகத்தை மட்டும் குறிச்சு நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு அடுத்த வாரத்துல 2ஆம் உலகம், 3ஆம் உலகம் அப்படின்னு வரும். சோ எந்த ஒரு சத்திய பாடம் எடுக்கிறதா இருந்தாலும் நம்முடைய சத்திய பாடத்துக்கு ஆதார வசனம் யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு நிச்சயமா இந்த கூட்டம் முடிந்து போகும்போது ஒரு மிகப்பெரிய விடுதலை கண்டிப்பா தேவன் கொடுப்பார். நீங்க பாடத்தை உற்று கவனிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கூட்டம் முடிஞ்சு போகும்போது, பிரதர் இதுல இருந்த கண்டிப்பா தேவன் விடுதலை கொடுத்தார் சத்தியத்தின் மூலமாக அப்படிங்கறத நீங்க உணர்ந்து கொள்வீர்கள். ஓகே, நம்ம என்ன தலைப்பின் கீழே பார்க்க போறோம் அப்படின்னா 3 உலகங்கள். 3 உலகங்கள்ல இன்னைக்கு நம்ம வந்து 1ஆம் உலகத்தை குறிச்சு நம்ம பார்க்க போறோம். 1ஆம் உலகம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஆதாம் முதல், வெரி குட் பிரதர், ஆதாம் முதல் நோவா வரை 1ஆம் உலகம். 2ஆம் உலகம் என்பது இப்படியா நீங்க சொல்றதுனால இப்படி வேற இல்ல. 2ஆம் உலகம் என்பது நோவாக்கு அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா யாரு வரைங்க, இன்று வரை. 3ஆம் உலகம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி. என்ன சொல்லிட்டு போனார், நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வந்து உங்களை எல்லாத்தையும் என்ன பண்றேன், கூட்டிட்டு போறேன் அப்படி சொல்ற. வந்து கூட்டிட்டு போறாரு பாத்தீங்களா, கூட்டிட்டு போறதுதான் 1000 வருட அரசாட்சியில் நடக்கிற ஒரு காரியம், அவ்வளவுதான். சோ 2ஆம் உலகத்துல வருகின்ற பொழுது ஒரு தேவ ஆட்டுக்குட்டியா வந்தார். அதனால ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிட்டாங்க, பலி செலுத்திட்டாங்க, அடிச்சுட்டாங்க. 3ஆம் உலகத்துல அவருடைய ராஜ்யத்துல வருகின்ற பொழுது ஆட்டுக்குட்டியால வரமாட்டார். எப்படி வருவார் தெரியுங்களா, ராஜா என்பது சரியான விடை. ஆனா அதுக்கு மேல ஒரு வார்த்தை இருக்கு. அது அப்படி சொன்னாதான் அது அந்த வார்த்தைக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, கலர்கையில சொன்னா ஒரு வெயிட்டேஜ். பரிசுத்த ராஜாவா, ஏய் நோ அதெல்லாம் இல்ல, நீதின் ராஜா அது எல்லாமே பொருந்தும். நான் ஒரு வெயிட்டேஜ் வேற இப்படி வேற காமிச்சிருக்கிறேனே, பரிசுத்த ஓகே ரைட். நான் ரொம்ப நேரம் எடுக்க விடும்ல, எனக்கு 3ஆம் யூத ராஜ சிங்கம். எப்படி, அதனாலதான் உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் வரைக்கும் வரும்போது ஆட்டுக்குட்டி எல்லாரும் அடிச்சுட்டாங்க. யூத ராஜ சிங்கமா வரும்போது அடிக்க முடியாது. ஓகே ரைட். இப்ப இந்த 3 உலகங்கள்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், 1ஆம் உலகம், ஏன் 1ஆம் உலகத்தை தேவன் அழிச்சார் என்பதை பார்க்க போறோம். ஓகே ரைட். இப்போ இந்த 1ஆம் உலகம் எப்படியாக தோற்றுவிக்கப்பட்டுச்சு, தேவன் எப்படி சிருஷ்டித்தார் என்பதை வந்து பேதுரு அழகா எழுதுறார். எப்படி 1ஆம் உலகம் வந்து உருவாச்சு, எப்படி 1ஆம் உலகம் அழிஞ்சுது அப்படிங்கிறதை பேதுரு பாருங்க கிளியரா எழுதுறாரு. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 5, 6 வாசிங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 மற்றும் 6. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும். பூமி உண்டாவதற்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்க்கின்ற பொழுது ஜலத்தினாலே தோன்றி, வாசிங்க 6ஆம் வசனம். அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார். அப்பொழுது இருந்த உலகம், 2ஆம் உலகத்துல இருந்து எழுதுறார். அப்பொழுது இருந்த உலகம்னா அந்த அப்பொழுது இருந்த உலகம் என்ன ஆயிடுச்சுன்னா ஜலத்தினாலே தோன்றி ஜலத்தினாலே என்ன ஆயிடுச்சு, அழிஞ்சிருச்சு அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பேதுரு 2ஆம் உலகத்துல கிளியரா எழுதுறார். அப்படி என்றால் தேவன் என்ன செய்தார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இதுதான் வந்து ஆர்ஜின். நான் சொல்றது தேவனுடைய ஆர்ஜின் இல்ல, இது உண்டாக்குறோடைய ஆர்ஜின். ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு பார்க்கின்றோம்.
அப்படி வானம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ஹெவன். உங்களுக்கு ஹைலைட் பண்ணிருப்போம். ஹெவன் அப்படின்னா பரலோகமா அப்படின்னு நம்ம போக வேண்டாம். வானம், இந்த இடத்துல ஹெவன் சொல்லப்பட்டதோட அர்த்தம் என்னன்னு பார்க்கின்ற பொழுது, வானத்துல நிறைய ஸ்டார்ஸ், அதுக்கப்புறம் சன்ஸ், நிறைய நம்மளே ஒரு மில்கி வே கேலக்சில ஒரு பார்ட்ல தான் இருக்கிறோம். எண்ணற்ற நட்சத்திரங்கள், எண்ணற்ற கிரகங்கள் வானத்துல இருக்கு. இது எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாருங்க, உண்டாக்கிட்டார். ஃபர்ஸ்ட் அது முடிச்சிட்டார். அதற்கு பின்பாக அவர் என்ன பண்றார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது பூமிக்கு வருகின்றார். இதை சங்கீதக்காரன் அழகா எழுதியிருப்பார். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் வசனம் 1, 2. 19ஆம் சங்கீதம் வசனங்கள் 1 மற்றும் 2. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. பரிசுத்தாவியால நிறைந்து சங்கீதக்காரன் அழகா எழுதியிருக்கிறார். வானங்கள் தேவனுடைய மகிமை என்ன பண்ணுதுங்க, வெளிப்படுத்துகிறது. இன்னைக்கு பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் புரிந்து கொள்வதற்காக, இங்க இருந்து மேல நல்லா உத்து பார்த்தோம்னா நைட் டைம்ல ஒரு ஸ்டார் தெரியும். ஸ்டார் எவ்வளவு பெருசு இருக்கும் இங்க இருந்து உத்து பார்த்தா? என்ன நீ புகையை போட்டு மறைச்சிட்டோம், அதனாலதான் உத்து பார்க்க வேண்டியதா இருக்கு. சரிங்களா? அந்த அளவுக்கு தான் நம்ம பண்ணி வச்சிருக்கிறோம். ஸ்டார்ஸ் எவ்வளவு பெருசு இருக்குங்க, சின்னதா இருக்கு. ஸ்டார் சின்னதா இருக்கு, அதுக்காக ஸ்டார் பெருசுன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஸ்டாரே சின்னதா சொல்ற ஒரு ஸ்டார் இருக்கு பாத்தீங்களா, சூரியனோட பல மடங்கு பெருசு. சூரியனோட பல மடங்கு பெருசு அந்த ஸ்டார். சரிங்களா? அந்த மாதிரி எத்தனை லட்சம் ஸ்டார்ஸ தேவன் உண்டாக்கி இருக்கிறார். அதான் சங்கீதக்காரன் அப்படியே மேல பார்த்துட்டு எழுதுறார், இது ஒவ்வொன்றுமே உங்களோட மகிமையை என்ன பண்ணுதுங்க, வெளிப்படுத்துகிறது அப்படின்ட்டு. இந்த உண்மையான தேவன் அந்த ஒரு மகிமையை புரிந்து கொள்வதற்கு மனுஷனோட இந்த மூளை பத்தாதுங்க. இதுதான் உண்மை. இந்த மூளைக்கு இருக்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. இந்த கெப்பாசிட்டி வரைக்கும் தான் அதை யோசிக்கும். அதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு தகுதி ஏதோ தேவன் கிருபையில பிச்சையில கொஞ்சம் புரிஞ்சிருக்கிறோம், அவ்வளவுதான். இப்ப வானத்தையெல்லாம் உண்டாக்கிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, எல்லா சிருஷ்டிப்பு, பூமிக்குரிய சிருஷ்டிப்பெல்லாம் அவர் என்ன பண்றாருன்னா உண்டாக்குறாரு. தண்ணீர், அதுக்கப்புறம் தாவரங்கள், அதுக்கப்புறம் மரங்கள், பறவைகள், அப்புறம் பட்டர்ஃபிளை. எவ்வளவு அழகா பட்டர்ஃபிளை எவ்வளவு இருக்கு. தேவன் அதை அழகா படைச்சார், மனுஷன் அதை அழகா என்ன பண்ணிட்டாங்க. ஆமா, இன்னைக்கு பட்டர்ஃபிளை குழந்தைக்கு சொன்னா எங்க இருக்குன்னு தேட வேண்டியதா இருக்கு. அவர் பட்டர்ஃபிளை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் புரிஞ்சு கொள்வதற்காக சொல்றேன். இன்னைக்கு நிறைய பேர்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பழங்கள், மிருகங்கள், அதுக்கப்புறம் மீன்கள். இதெல்லாம் பாருங்க, ஒண்டர்ஃபுல் கிரியேஷன்ஸ், நேச்சுரல். தேவன் இந்த பூமி அழகா என்ன பண்ணிருக்காருன்னா உண்டாக்கி இருக்கிறார். சரிங்களா? எத்தனை வகையான மீன்கள் உள்ள இருக்கு, எல்லாம் பியூட்டிஃபுல், ஒண்டர்ஃபுல். இதெல்லாம் தேவனுடைய ஒரு ஒண்டர்ஃபுல் கிரியேஷன்ஸ். அப்படியே பூமி அழகா இருந்திருக்கு. ஆனா இந்த பூமி ஸ்டார்டிங்ல இப்படி இல்ல. ஸ்டார்டிங்ல எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் முழுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவி ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தது. நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், பூமியானது எப்படி இருந்துச்சு, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஒண்ணுமே இல்ல. அது இங்கிலீஷ்ல படிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. இங்கிலீஷ்ல Genesis 1 first chapter 2nd verses-ல and the earth was without form. சொல்லுவாங்க இன்னைக்கெல்லாம் சென்னையில அந்த கலக்கியில பேசுற வந்துருச்சு, தம்பி ஒரு ஃபார்முக்கு வரலீங்க அப்படிம்பாங்க. ஒரு ஃபார்ம்னா ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு அழகான விஷயத்துக்கு வரல. பூமி அப்படிதான் இருந்துச்சு. the earth was without form. என்ன ஃபார்ம் அப்படின்னா, இந்த பூமியில எதையும் சிருஷ்டிக்க முடியாது, இந்த பூமியில மனுஷன் வாழ முடியாது, இந்த பூமியில மிருகங்கள் இருக்க முடியாது. அந்த மாதிரி வித்தவுட் ஃபார்ம்ல இந்த பூமி இருந்திருக்கு. இப்ப தேவன் என்ன செய்யறார், வித்தவுட் ஃபார்ம்ல இருந்த பூமி, ஒழுங்கில்லாத பூமியை அப்படியே மாத்துறாரு. எப்படி மாத்துறார்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. 6ஆம் வசனம். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். இப்போ பூமி வித்தவுட் ஃபார்ம்ல இருந்திருக்கு. பூமிக்குள்ள என்ன இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா தண்ணி இருந்திருக்கு. பூமிக்கு மேல என்ன இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா தண்ணி இருந்திருக்கு. புரிஞ்சிருப்பீங்க, பூமிக்கு மேலையும் தண்ணி, பூமிக்குள்ளயும் தண்ணி, ஃபுல்லா தண்ணி இருந்திருக்கு. இப்ப தேவன் பாக்குறாரு, இப்ப முழுவதும் இங்க தண்ணியா இருக்கிறதுனால நிலப்பகுதியே இல்ல. ஏன்னா ஃபுல்லா தண்ணியால என்ன இருக்குங்க, கவர் ஆயிருக்கு. இப்ப தேவன் சொல்றாரு, நிலப்பகுதியில தான் மனுஷங்கள், மிருகங்கள், பறவைகள் என்ன பண்ண முடியும், வாழ முடியும் என்பதற்காக
தேவன் இப்ப என்ன செய்யறாராமா? சரி, ஜலத்தின் மத்தியில், நல்லா புரிஞ்சுங்க, நிறைய தண்ணி இருந்திருக்கு. அப்ப பாக்குறா, ஜலத்தின் மத்தியில்னா நடுவுல நடுவுல என்ன பண்றாருன்னா ஒரு ஸ்பேஸ கிரியேட் பண்றாரு. ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல. தண்ணி நிறைய இருந்திருக்கு. அதுக்கு நடுவுல ஒரு இடத்த உண்டு பண்ணி தண்ணி எல்லாம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா மேல போயிருச்சு. எங்க போயிருச்சுங்க? மேல போயிருச்சு. அப்போ ஒரு நிலப்பகுதி அங்க வந்துருச்சு. இப்ப இந்த நிலப்பகுதிக்கு மேலயும் தண்ணி இருக்கு, நிலப்பகுதியிலயும் தண்ணி இருக்கு, உள்ளுக்குள்ளேயும் என்ன இருக்குங்க? தண்ணி இருக்கு. இன்னைக்கே பாருங்க, ஆல்மோஸ்ட் இந்த உலகம் பாத்தீங்கன்னா 66% எதனால கவர் ஆயிருக்குங்க? தண்ணீர்னாலதான் கவர் ஆயிருக்கு. மீதி இருக்கிற 34, 33% தான் இந்த நிலப்பகுதியே இருக்கு. இப்ப பூமிக்குள்ளயும் தண்ணி இருக்கு, பூமி மேலையும் தண்ணி இருந்துச்சு, பூமிக்கு மேலையும் தண்ணி இருந்துச்சு அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? அது ஜலத்தை நின்று ஜலத்தை பிரிக்க கடவுள். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா ஜலத்துல இருந்து ஜலத்தை என்ன பண்ணிருக்காரு? தேவன் பிரிச்சிருக்கு. இதெல்லாம் மனுஷன் செய்யவே முடியாது. தலைகளா நின்னாலும் மனுஷனால என்ன பண்ண முடியாது? செய்யவே முடியாது. தேவன் இதை செஞ்சிருக்கார். இதைத்தான் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சதுதான் பின்னாடி வந்த சயின்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ப்ராசஸ் பேரு என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா வாட்டர் கேனோபி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த வாட்டர் கேனோபின்னா என்ன அப்படின்னு பாருங்க. இந்த சைடு இது பூமி, பூமி சுத்தி என்ன இருந்திருக்குங்க? தண்ணி இருந்திருக்கு. இங்க ஒரு ஸ்பேஸ் உண்டாக்கி இருக்கிறார். தண்ணிக்குள்ள இருந்து ஒரு ஸ்பேஸ உண்டாக்கி இந்த தண்ணி இப்ப எங்க போயிருச்சு? மேல போயிருச்சு. அப்ப பூமிக்கு மேலயும் தண்ணி இருக்கு, பூமிக்குள்ளயும் என்ன இருக்குங்க? தண்ணீர் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதைதான் செய்யறாரு. ஓகே, ரைட். இப்போ ஒரு நிலப்பகுதி வந்துருச்சு. பூமிக்கு மேல தண்ணி இருக்கு, பூமியிலும் தண்ணி இருக்கு, பூமிக்குள்ள தண்ணி இருக்கு. இப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரியேஷன் அவர் என்ன பண்றாருன்னா படைக்கிறார். ஃபர்ஸ்ட் நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளிச்சம் உண்டாக கிடவது. அடுத்தது பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர் உருவாக்குறாரு. 3வது நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரை லேண்ட். ஏன்னா தண்ணி எல்லாம் மேல பரப்புற எல்லாம் வத்தி போகணும் பாத்தீங்களா? ஒரு நல்ல ஒரு நிலப்பகுதியை அவர் உண்டாக்குறார். அதுல வந்து தாவரங்கள், செடிகள் எல்லாமே வளருது. மரங்கள் வந்துருச்சான்னு கேட்டுறாதீங்க. மரங்கள் வந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன ஆச்சுங்க? வந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, ஏற்கனவே வானத்துல வெளிச்சம், வானங்களோட சிஸ்டிப்லாம் உண்டாக்குனாரு பாத்தீங்கன்னா, அதை அப்பாயின்மெண்ட் பண்றார். பகலுக்கு பகல், இரவு, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படிங்கறதெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்றாரு. இது 4வது நாள். 5வது நாள் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, தண்ணிக்குள்ள இருக்கிற மிருக ஜீவன்கள், தண்ணிக்குள்ள இருக்கிற மச்சங்கள், மீன்கள்லாம் உண்டாக்குறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபிளையிங் கிரியேச்சர்ஸ் எல்லாம் உண்டாக்குறார். அதுக்கப்புறம் நிலப்பகுதிக்கு வரார். நிலப்பகுதியில தான் மிருக ஜீவன்கள் எல்லாம் அவர் உண்டாக்குகிறார். கடைசி யாரை உண்டாக்குனாருங்க? எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு கடைசியா மனுஷன் என்ன பண்ணிருக்காருங்க? உண்டாக்கி இருக்காரு. இதுல மனுஷன் மட்டும் ஸ்பெஷல். இது எல்லாத்தோடவும் மனுஷன் ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்? யாராச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க. உங்களுக்கு 3 செகண்ட் தரும். வெரி குட் பிரதர், வெரி குட். இது எதுவுமே தேவனுடைய சாயல கிடையாது. சரிங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் படிச்சிருக்கும் போது, ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குல்ல, கேள்வி கேட்கும் போது கரெக்டான ஒரு ஆன்சர் வருது அப்படின்னு. இது எதுவுமே தேவனுடைய சாயல் கிடையாது. மிருகங்கள், பெரிய பெரிய மச்சங்கள், சூரியன், சந்திரன், ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. மாற்று கருத்து கிடையாது. ஆனா மனுஷன் மட்டும்தான் தேவனுடைய சாயல். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இதுக்குள்ள பெரிய பாடங்க. இன்னொரு வசனத்துக்குள்ளே இருக்குங்க. 2 மணி நேரம் எடுக்கலாங்க இந்த பாடத்தை. ஆனா இப்ப அது பார்க்க போறது இல்ல. புரிந்து கொள்ளலாம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. சிம்பிளா சொல்ல போனா என்னன்னா, இதை நான் எல்லாத்தையும் படைச்சேன்ல, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மிருகங்கள், பறவைகள், இதெல்லாம் யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த மனுஷனுக்காக தான். மனுஷன் இதை என்ன பண்ணணும்? ஆளுகை செய்ய வேண்டும். நான் எப்படி ஆளுகை செய்யறனோ அதே மாதிரி மனுஷன் என்ன பண்றது? இதெல்லாம் ஆளுகை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி படைச்சிருக்காரு. இப்பதான் ஒரு கொஸ்டின், ஒரு பெரிய கொஸ்டின் இந்த பாடத்துல. ஏன் மனிதனை தேவன் உருவாக்கினார்? இந்த கேள்வி யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. விவசாயம் செய்ய. இல்ல அப்படி சொன்னா அதுதான் அது. ஏன் மனுஷரே தேவன் உண்டாக்கினார்? இன்னைக்கு இருக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கே தெரியாது. எங்களுக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரியாது. இதை படிக்கிற வரைக்கும். அதனால நாங்க தெரிஞ்சுட்டு வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்கலீங்களா?
எங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது நாங்களும் இப்படிதான் பார்த்துட்டே இருந்தோம். ஐயோ எங்க இதை சொல்லி தரவே இல்லைங்களே அப்படின்னு. இப்படிதான் தெரிஞ்ச பின்னாடி நாங்க கேள்வி கேட்கிறோம். நீங்களும் சத்தியத்தை அறிஞ்ச பின்னாடி நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையை கண்டிப்பா சொல்ல வேணும். ஏன் மனுஷனே உண்டாக்கினார்? அவரை துதிக்கவா? அது தேவதூதர்களே துதிப்பாங்களே. அது ஓயாம துதிச்சிட்டே இருக்கிறாங்களே. இதுக்கெல்லாம் மனுஷனை படைக்கணுமா? தெரியல பாத்தீங்களா? தெரியல இல்ல. நீங்களே சொல்லிருங்க. அல்ல அதுக்கு தான் வெயிட் பண்ணேன். இல்ல சில இடத்துல ஆன்சர் கரெக்டா வந்தா சந்தோஷமா இருக்கும். சில இடத்துல ஆன்சர் வரலைனாலும் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அப்பதான் என்ன பண்ண முடியுங்க? அது நமக்கு நல்லா புரியும். ஏன் மனுஷனை உண்டாக்கினார் அப்படின்னா, மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். யாரு? ஆதாம். ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே. ஏது ஆதாம் கிட்ட என்ன இருந்துச்சு? தேவனுடைய பரிசுத்த ஆவி பரிபூர்ணமா இருந்துச்சு. ஏன்னா ஆதாம் பிறக்கும் போது எந்த பாவமும் இல்ல. சரிங்களா? பரிபூர்ணமா இருந்துச்சு. பின்னை ஏன் ஒருவனை படைத்தார். பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? ஏன் தேவன் ஒருவனை படைத்தார்? ஆன்சர் தேவனே சொல்றாரு. வாசிங்க. தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படி தானே. நல்லா புரிஞ்சுக்கலாம். ஏன் ஆதாம படைச்சார் தேவன்? தேவ பக்தியுள்ள சந்ததி வரும் தானே. அப்ப ஆதாம் மூலியமாக ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததி வர வேண்டும். அதற்காகத்தான் ஆதாமை தேவன் என்ன பண்ணிருக்காருங்க? படைச்சிருக்கிறார். இன்னைக்கு உலகத்துல வாழுகின்ற 800 கோடி பேர் ஜனங்களுக்கு ஏன் மனுஷனே உண்டாக்கினார் சொல்லி அவங்களுக்கு தெரியாது. ஆனா காட்ஸ் பிளான் என்ன தெரியுங்களா? ஆதாம் படைக்கும் போது ஒரு தெய்வ பக்தியுள்ள சந்ததி பெரும்படிதான். அப்ப தேவனுடைய பார்வை ஆதாமுக்கு பின்னாடி எப்படி இருக்கும்? எப்படியாச்சும் அந்த ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததி வர வேண்டும் சொல்லிதானே தேவன் எதிர்பார்ப்பாருங்க. ஏன்னா மனுஷன் வந்து தேவன் மாதிரியே படைக்கப்பட்டவன். சுயாதீனம் எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஓகே ரைட். இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா ஆதாமை எப்படி படைக்கிறார் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. பாருங்க ஸ்பெஷல். ஆதாமுக்கு ஒரு ஸ்பெஷல். எப்படி? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியில இருந்த மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினான். மனுஷன் ஜீவாத்மாவானான். இத படிச்சுட்டு இன்னைக்கும் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க தெரியுங்களா? ஒரு தேவன் வந்தாராமா பூமிக்கு. நான் சொல்றது கதை இல்ல, இன்னைக்கு நம்பிக்கொண்டு இருக்கிறதே சொல்றேன். நேரா பூமிக்கு வந்தாராமா, எங்க களிமண் இருக்குன்னு பார்த்தாராமா. அப்புறம் களிமண்ணை எடுத்து என்ன பண்ணிருக்காருங்க? நான் சொல்றது உண்மைதாங்க. அப்படியே ஒரு மனுஷன் மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் நாத்தில என்ன பண்ணாரோ உப்புன்னு ஊதுனாராமா. ஊதுன உடனே ஆதாம் என்ன பண்ணிட்டாரு? எந்திரிச்சிட்டாரு. இப்படி நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கா தேவனுக்கு? நோ நோ, அப்படி எல்லாம் கிடையாது. அப்ப எப்படி இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா ஒண்ணு சொல்றேன் பாருங்க. ஒரு மனுஷனை இல்ல ஒரு மிருகங்கள் எதுவா இருந்தாலும் இல்ல எந்த பொருளா இருந்தாலும் அது பூமிக்குள்ள போய் டீகம்போஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், மக்கி போயிடுச்சுன்னா அது நேச்சுரல். புரிஞ்சுங்களா? ஒரு பொருளை பூமிக்குள்ள போட்டு 100 வருஷம் ஆகி மக்கி போகலைன்னா அது என்னதுங்க? நேச்சுரல் கிடையாது. எது அன்நேச்சுரல்? இன்னைக்கு ஒண்ணு இருக்கு, பிளாஸ்டிக். வெரி குட். பிளாஸ்டிக் வந்து இட்ஸ் நாட் அ நேச்சுரல். இப்போ ஒரு மனுஷன் பிறக்கிறான், இறந்து விடுகிறான். இறந்து விடாம போய் கல்லறையில என்ன பண்ணுவாங்க? போய் பதிப்பாங்க. அப்போ நம்ம சபையில வழி நடத்தக்கூடியவர் வந்து அந்த அடக்க ஆராதனை நடத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியா அந்த மம்முட்டியை வச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன வார்த்தை சொல்லுவார்? மண்ணில இருந்து நீ படைக்கப்பட்ட, மண்ணுக்கே திரும்புவாய்ன்னு சொல்லிட்டு அப்படியே மண்ணை தூக்கி என்ன பண்ணுவாருங்க? அப்புறம் மண்ணில இருந்து நீ எடுக்கப்பட்டனால மண்ணுக்கு என்ன பண்ணிட்ட? போயிட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. மண்ணுல என்னென்ன சத்து இருக்கோ அந்த சத்து முழுவதுமே யார் கட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா மனுஷன் கட்ட இருக்கு. அதனாலதான் மண்ணில இருந்து என்ன பண்ணிருக்காருங்க? படைக்கப்பட்டிருக்கார். அந்த ஃபார்ம் வந்து வேற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு பாஸ்பரஸ் நம்ம உடம்புக்குள்ள பாஸ்பரஸ் இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள பாஸ்பரஸ மட்டும் தனியா எடுத்தோம்னா எத்தனை தீக்குச்சி செய்யலாம் தெரியுங்களா? எத்தனை தீக்குச்சி செய்யலாம்? நீங்க வந்து யோசிக்க வேண்டியதுல இங்கேயே ஆன்சர்.
2200 தீக்குச்சியை செய்யலாம். இன்னைக்கு லைட்டர் யூஸ் பண்றோம் சொல்றேன். பட் தீக்குச்சின்னு ஒண்ணு செய்யறதா இருந்தா எத்தனை தீக்குச்சி செய்யலாங்க? 2200 தீக்குச்சி செய்யலாம். மெக்னீசியம், நம்ம உடம்புல இருந்து மெக்னீசியம் எடுத்தா ஒரு கரண்டி உப்பு. மெக்னீசியம் மனசுல மயக்கம் போட்டுரும் எப்படின்னு. ஒரு மெக்னீசியம் எடுத்தா ஒரு கரண்டி உப்பு. கந்தகம் பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட் வில்லை. சர்க்கரை, சர்க்கரை வந்து மனுஷ உடம்புல இருந்து சர்க்கரை எடுத்தா எத்தனை டம்ளர் தேநீர் போடலாம்? 5 டம்ளர் தேநீர் போடலாம். இந்த காலப்பகுதியில பாத்தீங்கன்னா 20, 25 போடலாம். அந்த அளவுக்கு சுகர் ஏறி கிடக்கு. பட் ஒரு நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு 5 டம்ளர் என்ன பண்ணலாங்க? தேநீர் அப்படியே போடலாம். இரும்பு, நம்ம உடம்புல இருந்து இரும்பு எடுத்தோம்னா எத்தனை இரும்பு குண்டு செய்யலாம்னு பாத்தீங்கன்னா 5 சிறிய இரும்பு குண்டு செய்யலாம். ஆனா ஃபார்ம் வேற மாதிரி இருக்கு. இப்ப டாக்டர் கிட்ட போறோம், நல்லா பாக்குறாரு. டாக்டர் ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, சோர்வா இருக்கு, அப்படியே கண்ணை இப்படி எல்லாம் பாக்குறாரு. என்னப்பா கண்ணெல்லாம் வெள்ளையா இருக்கு? டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உனக்கு என்ன அயன் சத்து கம்மியா இருக்குன்னு என்ன பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பார். வீட்டுக்கு போய் ஒரு இரும்பு கடையில போய் அயன் கம்மியா இருக்கு, காலைல 2 குண்டு, மத்தியானம் 2 குண்டு, நைட் 2 குண்டு சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? அப்ப அடுத்த நாள் நீ மாச்சரி தான் போகணும் அப்படின்னு எழுதி கொடுப்பாரு. அயன் கம்மியா இருக்குன்னு என்ன எழுதி கொடுக்குறாருங்க? போய் ஜிங்க், கரெக்டுங்களா? ஜிங்க் உள்ள டானிக் எழுதி கொடுப்பார். ஜிங்கோவிட்டா அப்படின்னு எழுதி கொடுப்பார். இல்லைன்னா போய் என்ன பண்ணுங்க, பேர்ச்சம்பழம் சாப்பிடுங்க, சுண்டைக்காய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா ஒரு ஆல்டர்னேட் மருந்து ஃபுட் எல்லாம் கொடுப்பாரு. அது வேற ஃபார்ம்ல இருக்கு, அவ்வளவுதான். சரிங்களா? நம்ம உடம்புல இருந்து அடுத்தது முக்கியமான விஷயம். நம்ம உடம்புல இருந்து கொழுப்பு எடுத்தா எத்தனை கட்டி சோப்பு செய்யலாம் தெரியுங்களா? இது ஒரு இடத்துல ஒரு 4 வருஷத்துக்கு எடுக்கும்போது ஒருத்தர் கோவப்பட்டார். சும்மா இருங்க, மனுஷன் உடம்புல எடுத்தா 7 கட்டி சோப்புலாம் கிடையாது. இன்னைக்கு மனுஷன் அவ்வளவு கொழுப்பு வச்சிருக்கிறான் அப்படின்ட்டாரு. வேற மாதிரி திங்க் பண்ணிட்டாரு. அதுல இல்ல, மனுஷனுடைய உடம்புல இருந்து கொழுப்பு எடுத்தா 7 கட்டி சோப்பு என்ன பண்ணலாங்க? செய்யலாம். அதே மாதிரி மனுஷனோட அமிலம் ஆசிட் எடுத்தோம்னா ஒரு பாக்கெட் எலுமிச்சை சாறு எடுக்கலாம். கடைசியா ஒரு மனுஷ உடம்புல இருந்து கார்பன் எடுத்தோம்னா எத்தனை பென்சில் செய்யலாம்னா 1000 பென்சில் செய்யலாம். ஆனா இது நம்ம உடம்புக்குள்ள இருக்கு, வேற ஃபார்முல இருக்கு. நிறைய இருக்கு. பொட்டாசியம், நிறைய நிலக்கடலை சாப்பிட்டா பொட்டாசியம். நிலக்கடலை பெண்களுக்கு ரொம்ப நல்லது, அவங்களுடைய ஹெல்த்துக்கு, கர்ப்பப்பைக்கு எல்லாமே ரொம்ப பொட்டாசியம். ஆனா அது வந்து வேற ஃபார்ம்ல அதுல இருக்கு. நம்ம நிறைய உடம்புக்குள்ள இருக்குங்க. சரிங்களா? இப்ப இந்த எல்லா சத்துமே, மண்ணுல இருக்கிற சத்து எல்லாமே யார்கிட்ட இருக்குங்க? மனுஷன் இருக்கு. இதை வச்சுதான் மனுஷன் அவர் என்ன பண்றாருன்னா உண்டு பண்றார். உண்டு பண்ணி சுவாசத்தை கொடுக்கிறார். அவன் ஜீவ ஆத்மா ஆகிறார். சரி, இப்ப மனுஷன் உண்டாக்கிட்டார். இப்ப அடுத்தது என்ன செய்யறார்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, மனுஷனை மட்டுமல்ல, பறவைகள், மிருகங்கள் எல்லாத்தையுமே எதனால உருவாக்கி இருக்கிறாருங்க? மண்ணினாலே உருவாக்கி இருக்கிறார். சரிங்களா? உருவாக்கிட்டு இப்ப தேவன் பாக்குறாரு, சரி இதெல்லாம் உருவாக்கிட்டோம், இத நேர யார்கிட்ட அனுப்புவோம்? ஆதாம் கிட்ட அனுப்புவோம்ங்கிறாரு. எதுக்கு ஆதாம் கிட்ட அனுப்புறாரு? வாசிங்க. ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். என்ன பண்றாரு? சொல்றாரு, சரி இதெல்லாம் ஆதாம் கிட்ட அனுப்புவோம். ஆதாம் இந்த விலங்குகளுக்கெல்லாம் என்ன பேரிடுவான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு தேவன் ரசிக்கிறார். ஆதாம் இப்ப குழந்தைகளுக்கு எல்லாம் டாய்ஸ் வாங்கி கொடுப்போம் பாத்தீங்களா? அந்த டாய்ஸ் எல்லாம் வாங்கினா குழந்தைகள் விளையாடும் பாத்தீங்களா? அந்த மாதிரி தேவன் படைச்சதை யார்கிட்ட கொண்டு வராருங்க? ஆதாம்கிட்ட. எல்லாம் மார்க் பாஸ் பண்ணி வருது ஆதாம்கிட்ட. ஆதாம் என்ன பேர் வைக்கிறாரோ அந்த பேர் அப்படியே ஆயிடுச்சு. சிங்கம் அப்படின்னு பேர் வச்சது யாரு? சிங்கம் பேர் வச்சாரு ஆதாம். இல்ல, சிங்கம்ங்கிறது தமிழ் வார்த்தை. தமிழ் வார்த்தை என்னன்னு தெரியல. ஆதாம் ஆக்சுவலா ஒரு பேர் வச்சிருக்கிறார், அது அப்படியே ஆச்சு, அது மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இன்னைக்கு அது வேற ஃபார்ம்ல இருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா இதுல நீங்க டவுட் கேட்க கூடாது, நானே கேள்வி கேட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். என்ன பண்ண, ஆதாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சிருக்கிறார். அப்படியே என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நிலைச்சு நின்றது. சரி, எல்லாம் பேர் வச்சு முடிச்சிட்டாரா? பேர் வச்சு முடிச்சுட்டு என்ன நடக்குது? வாசிங்க. அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பேர் வைக்கிறது முக்கியம் கிடையாது. எல்லாமே ஆதாமுக்கு கீழே தான் இருக்கும். ஆதாமுடைய
கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அதுக்காக தான் அந்த தேவன் அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காரு. இப்ப நம்ம குழந்தைக்கு யார் பேர் வைப்பா? இந்த கேக்குறது யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம குழந்தைக்கு யார் பேர் வைப்பான்னா, நம்ம பேர் வைப்போம். அதனால என் குழந்தை, நான் சொல்றது என் குழந்தை என்ன பண்ணும்? கேட்கும். அந்த மாதிரி ஆதாம் ஏன் தேவன் கொடுத்தாருன்னா, ஆதாம் நீ என்ன சொல்றியோ அது எல்லாமே இது என்ன பண்ணும்? கேட்கும். ஆதாம் தப்பு செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான். தப்பு செஞ்ச பின்னாடி அது வேற. சரிங்களா? இப்ப கீழ்ப்படிஞ்சிருக்கிறார். அதனால ஆதாம் உன்னோட கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, அடுத்தது என்ன பண்றார்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 8ஆம் வசனம். ம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். சோ ஆதாம் கொண்டு போய் எங்க வைக்கிறார் அப்படின்னா, ஒரு அழகான ஒரு தோட்டம். அந்த தோட்டத்துக்கு பேரு ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அங்க கொண்டு போய் ஆதாம வைக்கிறார். சரி, இப்ப இந்த தோட்டத்துக்கு தண்ணி வேணும்ல? தோட்டத்துக்கு தண்ணி வேணும்ல? எடுத்து ரெடி பண்றாரு பாரு. சரி, இந்த தோட்டத்துக்கு தண்ணி என்ன பண்ணலாம்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 10 முதல் 14. வசனங்கள் 10 முதல் 14 முடிய தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ம். ஏதேனில் இருந்து ஒரு நதி ஓடி ம். அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆகிற்று. ஒரு நதி 4 பெரிய ஆறுகளாக பிரிஞ்சது. ஒரு நதி 4 பெரிய ஆறுகளாக பிரிஞ்சது. முதலாம் ஆற்றுக்கு என்ன பெயர்? வாசிங்க. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். ம். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். ஓகே, ரைட். போதும். அடுத்து 12ஆம் வசனம் வாசிங்க. 12ஆம் வசனம். அந்த தேசத்தின் பொன் நல்லது, ம். அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. சரி. 13ஆம் வசனம். 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். 2ஆம் ஆற்றுக்கு என்ன பேருங்க? கீகோன். ஓகே. 14ஆம் வசனம். 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். 3ஆம் ஆற்றுக்கு என்ன பேருங்க? இதக்கேல். அடுத்தது 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத்து. 4ஆம் ஆற்றுக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா ஐபிராத். சோ ஒரு நதியில இருந்து 4 ஆறுகள் என்ன இருக்குங்க? பிரிஞ்சு போயிருக்கு. சரிங்களா? இந்த 4 ஆறுகளும் எங்க போகுது? எங்க போகுது? ஒண்ணு காஞ்சிபுரம், ஒண்ணு சென்னை, ஒண்ணு வேலூர், அதுக்கப்புறம் திருப்பதியா? இல்ல. 4 இது எங்க போகுதுங்க? ஏதேன் தோட்டத்துக்காக. சரிங்களா? அப்படி என்றால் இப்ப நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி என்றால் ஏதேன் தோட்டம் எங்க இருந்திருக்கும்? என்னைக்காச்சும் நம்ம மனசுக்குள்ள யோசிச்சிருக்கிறோமா? தேவனே, அஹ், கிழக்கு பார்த்து வீடு தான் கட்டுவாங்க. ஏதேன் தோட்டம் எங்க இருந்து? என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சிருக்கிறோமா? தேவனே, இந்த ஏதேன் தோட்டம் சொன்னீங்களே, இந்த ஏதேன் தோட்டம் எங்க இருந்திருக்கு? என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சிருக்கிறோமா? எங்க இருந்திருக்கும் வாய்ப்புகள் இருக்கு? நம்ம ஏதாச்சும் யோசிச்சிருக்கிறோமா? அதெல்லாம் எங்கேயும் கூடாது. அது இருந்தா என்ன இருக்கா? இத போய் நம்ம தான் ஏசு கிறிஸ்துக்கு பின்னாடி வாழ்ந்துட்டு இருக்கிறோமே. ஜெருசலேம் எங்கன்னு கேட்டா சொல்லுவோம். ஏதேன் தோட்டம் கேட்டா நான் எங்க போய் சொல்றது? இருக்கு, பைபிள்ல இருக்கு. நீங்க பாருங்க, ஒரு மேப் உங்களுக்கு போடுறேன். எங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேன்ல இருந்து ஒரு நதி ஓடி அங்கிருந்து பிரிந்து என்னாச்சுங்க? 4 பெரிய ஆறுகள் ஆச்சு. பாத்தீங்களா? இப்ப பாருங்க, பைசோன் எங்க இருக்கு பாருங்க. பைசோன் 1, 2 கீகோன், அடுத்தது இதக்கேல், அடுத்தது பாத்தீங்கன்னா ஐபிராத். சரிங்களா? இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா 2 தான் இப்ப இருக்கு. மீதி எல்லாம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அழிஞ்சிருச்சு. அதுதான் பிரச்சனை. இப்ப இந்த 2 என்ன இருக்கு? சோ இந்த இடத்துலதான் ஏதேன் தோட்டம் இருந்திருக்கு. இப்ப இந்த ஏதேன் தோட்டம் இப்போ பாத்தீங்கன்னா என்ன நதி இருந்திருக்கு பாத்தீங்கன்னா டைக்ரிஸ். இந்த டைக்ரிஸ் ரிவரும் இந்த யூப்ரட்டிஸ் மட்டும்தான் இருந்திருக்கு. மீதில இந்த பைசன் கீகோன் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அழிஞ்சிருச்சு. இப்பவும் இருக்கு. இங்க இருக்கு டைக்ரஸ், அதுக்கப்புறம் என்னதுங்க? யூப்ரட்டிஸ். இப்ப இருந்திருக்குன்னா அப்ப ஏதேன் தோட்டம் எங்க இருந்திருக்கு? கரெக்டா எந்த பிளேஸ்ல இருந்திருக்குங்க? கரெக்டா இந்த பிளேஸ்ல தான் இருந்திருக்கு. அன்னைக்கு அதாவது என்டையர் வேர்ல்ட்ல மோஸ்ட் பீஸ்ஃபுல்லான பிளேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஈராக் தான். ஆனா இன்னைக்கு சூழ்நிலை என்ன தெரியுங்களா? என்டையர் வேர்ல்ட்லயே ரொம்ப மோசமான இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஈராக் தான். ஆக்சுவலா இங்கதான் என்ன இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏதேன் தோட்டம் இருந்திருக்கு. பைபிள் ப்ரூஃப் தான் கொடுக்கணும், நாமெல்லாம் போடவே இல்லை. சரிங்களா? 2 நதி அழிஞ்சிருச்சு. பைசோன்னு அழிஞ்சிருச்சு,
கீகோன் இல்ல. எதேக்கேல் இருக்கு, யூப்ரட்டிஸ் இருக்கு. அதான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம். சரிங்களா? ஓகே, ரைட், ஃபைன். புரிந்து கொள்வதற்கா நம்ம இது பார்த்துட்டோம். அடுத்தது என்ன நடக்குது? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 16, 17. வசனங்கள் 16 மற்றும் 17. ம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் ம், புசிக்கவே புசிக்கலாம். ம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். ம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று இப்ப கட்டளையிட்டார். இந்த தோட்டத்துக்கு தண்ணீர் வந்துருச்சு, மிருகங்கள்லாம் வந்துருச்சு. இப்ப அது ஆதாம் கூப்பிட்டு தேவன் சொல்றார், ஆதாம், மிருகங்கள் உனக்காக தான், பறவைகள் உனக்காக தான், கடல்ல இருக்கிற மீன்கள் மச்சங்கள் எல்லாம் உனக்காக தான், அப்புறம் இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியுமே உனக்காக தான். நீ என்ன வேணா பண்ணிக்கலாம், எதை வேணா சாப்பிடலாம், எதை வேணா ஆண்டு கொள்ளலாம். ஆனால் ஆனால் இப்பதான் மெயின் இதுக்கு வர்றார். ஆனால் நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை என்ன பண்ண வேண்டாம்? புசிக்க வேண்டாம். இந்த ஒரு கனியை மட்டும் நீ என்ன பண்ணக்கூடாது? புசிக்க கூடாது. அது வரை நீ எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம்? அனுபவிச்சுக்கலாம். ஆதாம் சரின்ட்டார். ஓகே. அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். இப்படியே ஆதாம் பார்க்கிறார். அப்படியே சிங்கம் அப்படியே ஜோடியா வருது. ரொம்ப சந்தோஷம். ஆதாம் கூட நல்லா விளையாடுது. அப்புறம் சிங்கம் என்ன ஆயிருதுங்க? அப்படியே ஜோடியா போயிருது. அப்புறம் புலி ஜோடியா வருது. அப்புறம் என்னது? புலி ஜோடியா விளையாண்டு ஆதாம் கூட விளையாண்டு புலி என்ன பண்ணிருது? ஜோடியா போயிருது. அப்புறம் பூனை வந்துருச்சான்னு கேட்டுறாதீங்க. எனக்கு புலினோடனே எல்லாத்துக்கும் மைண்ட் அங்கதான் போகுது. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஒரு எலிஃபண்ட் எடுத்துக்குவோமே. ஒரு யானை வருது. அதையும் பார்த்தா யானை ஜோடியா வருது. ஜோடி என்ன இருக்குங்க? போயிருது. பறவைகள் பாக்குறாரு. பறவைகள் கூட என்ன வருது? ஜோடியா வருது. ஜோடியா போகுது. உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். ஏன் இத்தனை ஜோடி போடுறேன்னு. எல்லாத்துக்கும் ஜோடி இருக்கு. யாருக்கு மட்டும் ஜோடி இல்ல? ஆதாமுக்கு ஜோடியும் இல்ல, பிரச்சனையும் இல்ல. இப்ப அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில யார் இருந்திருக்காருங்க? ஆதாம். தேவன் பாக்குறாரு. ச்சே, ஆதாமுக்கு எல்லாமே கொடுத்தோமே. விலங்குகள் கொடுத்தோம், பறவைகள் கொடுத்தோம், மச்ச பெரிய பெரிய மச்சங்கள் கொடுத்தோம், எல்லாமே கொடுத்தோம். ஆனா ஆதாம் ஆதாமுக்கு ஏற்ற ஒரு ஜோடி இல்லையே அப்படின்னு தேவன் பார்க்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 20ஆம் வசனம். ம், அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ம், ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ம். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. ஏற்ற துணை. அதான் பாருங்க, ஏற்ற துணை ஆதாமுக்கு இல்லை. சரி. இப்ப தேவன் என்ன முடிவு பண்ணிட்டா? ஆதாம், பொக்கன் போகாத ஆதாம், உனக்கு என்ன கொடுக்கிறேன்? ஏற்ற துணையை நான் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஏற்ற துணையை யாருக்கு கொடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, தேவன் ஆதாமுக்கு கொடுக்கிறார். சந்தோஷமான ஒரு காரியம் தானே? யார் முகத்திலயும் சந்தோஷம் இல்ல. சரி, பரவாயில்ல. தேவன் செய்தது எல்லாமே நன்மைதான். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 21, 22. வசனங்கள் 21 மற்றும் 22. இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர ஃபர்ஸ்ட் அனஸ்தீசியா யார் கொடுக்கிறாருங்க? தேவன் ஆதாம் கொடுக்கிறார். இன்னைக்கெல்லாம் அனஸ்தீசியா போறதுக்கு 1008 செக்அப் பண்றாங்க. அன்னைக்கே தேவன் என்ன பண்ணிட்டாரு தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் அனஸ்தீசியா யாருக்கு? ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை அப்படி வர பண்ணினார். அவனும் நித்திரை அடைந்தான். வாசிங்க. அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். ஒரு ஆபரேஷன் நடக்குது. தேவன் பண்றார். அனஸ்தீசியா கொடுத்து விலா எலும்புல இருந்து என்ன பண்றாருங்க? ஒரு விலா எலும்பு எடுத்துட்டு அதை சதினால என்ன பண்றாருங்க? எப்படி கிட்னி எடுக்கிற மாதிரியே இருக்குல்ல? ஆனா கிட்னி எடுக்கிற மாதிரி இல்ல. எதை எடுத்துருக்காருங்க? விலா எலும்பை எடுத்து சதை என்ன பண்ணிருக்காருங்க? அடைச்சிருக்கிறார். அடைச்சு என்ன பண்றாரு? வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அந்த விலா எலும்பை வைத்து ஒரு மனுஷியாக உண்டாக்கி நேரா கொண்டு வந்து யார்கிட்ட கொடுக்குறாருங்க? ஆதாம். இப்போ ஒரு கேள்வி உங்க இடத்துல கண்டிப்பா வரணும். ஆதாமை எதனால உருவாக்குனாரு? மண்ணால. மிருகங்கள், பறவைகள் அதெல்லாம் எதனால உருவாக்குனாரு? மண்ண. ஏன் ஏவாளை மட்டும் மண்ணினால உருவாக்கல? என்ன அந்த அம்மா மட்டும் ஸ்பெஷல்? இந்த ஒரு அமைதி எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப கப்பு சுப்புன்னு எல்லாம் ஆஃப் ஆயிட்டாங்க. அந்த அம்மா மண்ணில இருந்து படைக்க வேண்டியதானே? மண்ணில இருந்து படைச்சு ஆதாம் கொடுக்க வேண்டியதானே? ஏன் ஆதாமோட
ஒரு ஆபரேஷன் பண்ணி ஒரு விழா எலும்பு எடுத்து அதை சரினால க்ளோஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுக்க வேணும். அதனால எடுத்துட்டாரா? ஓகே, ரைட். என்ன அப்படின்னா தேவன் பாருங்க எவ்வளவு ஞானம் உள்ளவர். தேவன் எப்படி பாக்குறாருன்னா, இப்போ ஒரு மண்ணுனால ஒரு ஏவலை உண்டாக்கி கொடுத்தா ஆதாம் எப்படி பாப்பாரு தெரியுங்களா? மிருகங்களை பாக்குறாருங்களா, அதே மாதிரிதான் பாப்பாரு. அது மண்ணுல இருந்து வந்துச்சு, நீ என்ன பண்ணிருக்கிற? மண்ணுல இருந்து தான் வந்திருக்கிற. பறவைகள் அது மண்ணுல இருந்து தான் வந்துச்சு, நீ என்ன பண்ணிருக்கிற? அப்ப அது ஏற்ற துணை ஆதாம்னால ஃபீல் பண்ண முடியாது. அப்பதான் தேவன் பார்த்தார், ஆதாம், ஏவாள் என்பவள் மண்ணால உருவாக்கப்படல, உனக்குள்ள இருந்து என்ன பண்ணிருக்கிறா? உருவாக்கப்பட்டவள். உனக்குள்ள இருந்து உருவாக்கப்பட்டவள்னா நீங்க 2 பேரும் ஒண்ணுதான். சரிங்களா? நீங்க 2 பேரும் ஒண்ணுதான். எவ்வளவு ஒரு ஞானமான ஒரு காரியத்தை அவர் வந்து அங்க செஞ்சிருக்காரு. நீங்க 2 பேரும் வேற வேற கிடையாது. நீங்க தான் அவரு, அவர் தான் நீங்க. அப்படி கொடுத்து அழகா ஏவாள்கிட்ட வந்து யார் கையில ஒப்படைச்சாருன்னா ஆதாம் கையில ஒப்படைச்சார். 2 பேரும் சந்தோஷமா வாழ்றாங்க, மகிழ்ச்சியா வாழ்றாங்க. எல்லா விலங்குகளுடையும் மிருகங்களுடையும் ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்றாங்க. எந்த ப்ராப்ளமும் இல்ல. இப்பதான் ஒரு ஃபைன் டே, ஆதாம் இல்லாம ஏவாள் மட்டும் தனியா இருக்கும் போது ஒண்ணு வருது, வரக்கூடாதது ஒண்ணு வந்துச்சு. என்னது? அப்புறம் எல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 4 முதல் 5. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 மற்றும் 5. ம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. அப்படியே மாத்தி சொல்லுது. என்னதுங்க? சர்ப்பம். அப்படியே மாத்தி சொல்லுது. தேவன் சொல்லிருப்பாரு, இந்த கனியை சாப்பிட்டா செத்து போயிருன்னு சொல்லிருப்பாருங்களே. நான் சொல்றேன், இந்த கனியை சாப்பிட்டா நீங்க என்ன ஆக மாட்டீங்க? சாக மாட்டீங்க. சரிங்களா? அப்படியே போய் சொல்றதா? வாசிங்க 5ஆம் வசனம். 5ஆம் வசனம், ம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே ம். உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும். இவன் பாருங்க என்ன புத்திசாலின்னு. அப்ப இந்த அம்மா குருடாவா இருந்திருக்கு. நீங்க புசிக்கும் நாளே உங்க கண்கள் திறக்கப்படும். அப்படின்னா என்னன்னா, நீங்க இன்னும் நம்ம மகிமையை பார்க்கல. இது இந்த கனியை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மகிமை இருக்கும், அந்த மகிமையை நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொன்னேன்னு இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. இவன் அழகெல்லாம் இப்படி காமிச்சிருக்கிறான் சாத்தான். அழகெல்லாம் காமிச்சோடனே அழகுல இந்த அம்மா என்ன ஆயிடுச்சுங்க? மயங்கிருச்சு. ஓ, இப்படி இருக்குமோ அப்படின்ட்டு. சரிங்களா? வாசிங்க. நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. என்ன சொல்ற? நீங்க தேவனை போல இருப்பீர்கள். அந்த தேவனுடைய மகிமையை சாத்தான் என்ன பண்ணிருக்காரு தெரியுங்களா? அந்த லூசிபர் அப்படி அந்த மகிமை இப்படி காமிச்சோடனே அந்த அம்மா பொத்தம் உணர்ந்துருச்சு. இப்ப தேவன் நான் வரல, யாரு நான் வரல, ஹஸ்பண்ட் நான் வரல, ஹஸ்பண்ட் அப்புறம் பாத்துக்கலாம். இந்த எவ்வளவு அழகா இருக்கிறா இந்த தேவனோட மகிமை. இப்ப இந்த அம்மாவோட பார்வையில எது மேல மட்டும்தான் இருக்குங்க? அந்த கனி மேலேயே இருக்கு. இது எப்படியாச்சும் சாப்பிட்டு நம்ம தேவர்களை போல மாறிடணும். பொய், வாயை திறந்தா பொய். யாருக்கு? சாத்தானுக்கு. வாயை திறந்தாலே பொய் தான். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் ம். வசனம், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். அவர் சொல்றார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். ம். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். ம். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. ம். அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். சத்தியம் பேசுறேன்னு சொல்லுவாங்க, ஆனா சத்தியம் பேச மாட்டாங்க. பூரா கதை. சரிங்களா? பூரா கதை. நீ கதை பேசினாதான் நிறைய பேருக்கு பிடிக்குது. சரிங்களா? கதை பேசினாதான் பிடிக்குது. ஏன்னா அவன் பொய்க்கு பிதாவா இருக்கு. எங்க பிதாவா இருக்கிறான்? ஏவாள் கிட்ட சொன்ன அந்த பொய். இந்த பொய் சொல்லிட்டானா இந்த அம்மாவை மயங்கிருச்சா? நேரா போய் அந்த ஸ்ரீயானல் என்ன பண்றாங்க? ஆதியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அப்பொழுது ஸ்திரீயானவள் இந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும். ஏன்னா இந்த அம்மா ஏற்கனவே சாப்பிட்டு பார்த்துட்டா, சாப்பிடாமையே சொல்லுது பாருங்க, அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதாமா. இவன் சொன்ன பொய், புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும். பார்வைக்கு இன்பம். இத்தனை நாள் தெரியல, இப்பதான் தெரியுது. பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய். சாப்பிட்டா என்ன வருமாமா? எப்படி பிரெயின் வாஷ் பண்ணிருக்கிறான் பாருங்க. புத்தியை தெளிவிக்கிறதுக்கும்
இச்சைக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து ம். புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், ம். அவனும் புசித்தான். அந்த கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் என்ன பண்ணிட்டாங்க? தேவனுடைய கட்டளையை 2 பேரும் மீறிட்டாங்க. ஸ்பெசிபிக்கா யார் மீறிட்டான்னு பாத்தீங்கன்னா, ஆதாம் என்ன பண்ணிட்டாருங்க? மீறி. இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இந்த கனி சாப்பிடுற வரைக்கும். கனி சாப்பிட்ட உடனே போச்சு. உங்ககிட்ட ஒரு கேள்வி. அந்த கேள்வியை நான் கேட்கும்போது தண்ணி குடிச்சுக்கணும். ஏன் மனிதனை உருவாக்கினார்? நான் கேட்ட கேள்வி அதான். ஏன் மனிதனை உருவாக்கினார்? ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் கேட்ட கேள்விதான் திருப்பியும் கேட்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. பசங்க ஏதோ புது கேள்வின்னு நினைச்சுக்க வேண்டாம். ஏன் மனுஷன் உண்டாக்கினார்? வெரி குட், வெரி குட், வெரி குட். என்னது? ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததி பெரும்படிதானே. தெய்வ பக்தி உள்ள சந்ததி பெரும்படிதானே ஆதாம உருவாக்குனா. இப்ப ஆதாம் என்ன பண்ணிட்டாருங்க? கட்டளையை மீறிட்டார். இப்ப என்னாச்சு? போச்சு. எப்படி வரும் பாருங்க. மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ம், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, ம். பின்னை ஏன் ஒருவனை படைத்தார்? தேவபக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. சோ தேவனுடைய திட்டத்தை அங்க யார் கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க? யார் கொலாப்ஸ் பண்ணிட்டா? சாத்தான் என்டையர் கொலாப்ஸ் பண்ணிட்டான். தேவன் சொல்லிட்டார், 3 பேர்த்த விசாரிக்கிறார். ஆதாமை விசாரிக்கிறார், ஏவாளையும் விசாரிக்கிறாரு, சாத்தானையும் விசாரிக்கிறார். 3 பேர்த்துக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு கிரேஸ் மட்டும் யார் கொடுக்குறான்னு பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாளை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்ன சொல்றான்? இனிமேல் நீ இந்த ஏதேன் தோட்டத்தில் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. கெட் அவுட். நம்ம லாங்குவேஜ்ல சொன்னா தலைக்கு சொன்னா வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஏதேன் தோட்டத்துல இருந்து 2 பேர்த்த என்ன பண்ணிட்டாங்க? வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணி இனிமேல் ஆதாம் சாப்பிட வேண்டும் என்றால் அவருடைய நெற்று வேறு எங்க விழுக வேண்டுங்க? நிலத்துல விழ வேண்டும். இனிமேல் ஏவாள் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்ப்ப வேதனை அடைஞ்சுதான் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் ஒரு பனிஷ்மெண்டாவே என்ன பண்ணிட்டாருன்னா கொடுத்துட்டார். சோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. யாருக்கு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கு. ஒருத்தர் பெயர் ஆபேல். வெரி குட். இன்னொருத்தர் பெயர் காயின். ஆக்சுவலா அப்படி சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் யாருங்க? ஃபர்ஸ்ட் யாரு? காயின், அதுக்கப்புறம் ஆபேல். அது அப்படி சொல்லி சொல்லி பழகிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. காயின், அதுக்கப்புறம் ஆபேல். சரிங்களா? சோ காயின் எங்க வேலை செய்யறார்? விவசாயம் பண்றார். ஆபேல் எங்க வேலை செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆடு இதெல்லாம் அவர் என்ன பண்றாருன்னா பாக்குறாரு. ஒரு நாள் இந்த 2 பேருமே போய் பலி செலுத்துறாங்க. காயினும் பலி செலுத்துறார், ஆபேலும் பலி செலுத்துறார். காயின் எங்க வேலை செஞ்சுட்டு இருந்தார்? விவசாயம் பண்ணிட்டு இருக்கனால காய்கறி எல்லாம் கொண்டு தேவனுக்கு பலி செலுத்துறார். ஆபேல் மந்தையில வேலை செஞ்சுட்டு இருக்கனால மந்தையில் உள்ளது கொண்டு என்ன பண்றாருங்க? பலி செலுத்துறாங்க. யாரோட பலியை தேவன் அங்கீகரிச்சார்? ஆபேல் பலியை அங்கீகரிச்சனால யாருக்கு கோபம் வந்துருச்சு? காயினுக்கு கோபம் வந்துருச்சு. உடனே என்ன பண்ணிட்டார் காயின்? நேரா மறைமுகமா ஆபேல் நைஸா பேசி கூட்டிட்டு போய் காயின் ஆபேல் என்ன பண்ணிட்டாருங்க? கொலை செஞ்சுட்டார். ஃபர்ஸ்ட் கொலை. கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் தப்பு செஞ்சது யாரு? ஆதாம். ஃபர்ஸ்ட் கொலை பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா காயின். இப்ப இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பாவம் அப்படியே என்ன ஆகுதுங்க? பெருகுது. பாவம் அப்படியே பெருகிட்டே வருது. இந்த பாவத்தோடைய ரிசல்ட் தான் தேவன் காட்டுறார். நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச அதுவும் பாவம் தான். நீ கஷ்டப்பட்டு குழந்தைய பெற்றெடுத்தாய் அதுவும் பாவம் தான். காயினுக்கு அவன் முகநாடி வேறுபட்டுச்சு, கோவம் வந்துச்சு, அது பாவம் தான். பொறாம வந்துச்சு, அது பாவம் தான். இப்படி பாவம் பெருகி பெருகி பாவத்துடைய ரிசல்ட் என்னன்னு பார்க்கின்ற பொழுது அது எங்க போய் முடியுதுன்னு பாத்தீங்கன்னா கொலையில கொண்டு போய் என்ன ஆகுதுங்க? இத்தனைக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதாம் தான். ஆதாமை கெடுத்தது யாருன்னு பார்க்கும்போது சாத்தான். வெரி குட். நல்ல வேலை ஏவல்னு சொல்ல, சாத்தான் தான் மெயின். சரிங்களா? சாத்தான் தான் மெயின். சாத்தான் தான் இது என்ன பண்ணிருக்காருங்க? இதே செஞ்சுக்காரு. சரி, இப்படி பாவம் பெறுதுனால முதலாம் உலகத்தை அழிச்சிட்டாரா? இப்படியே பாவம் போயிட்டே இருந்தா எப்படிங்க? அதனாலதான் தேவன் என்ன பண்ணிட்டாருங்க? ஒரு முதலாம் உலகத்தை அழிச்சிட்டாரான்னு கேட்டா நோ. என்ன நடந்திருக்கு தெரியுங்களா? அதற்கு பின்பாக
ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 1-2. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் ம். 2. மனுஷர் பூமியின் மேல் பெருகத் துவக்கி அதுக்கப்புறம் மனுஷன் என்ன பண்றாருங்க? பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது அவர்களுக்கு என்ன பிறந்திருக்கிறாங்க? குமாரத்திகள் பிறந்திருக்கிறாங்க. தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு தேவகுமாரர் யார்? இந்த தேவகுமாரர் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா, முதலாம் உலகத்தை தூதர்களுக்கு கீழாக வச்சிருந்தாங்க. மேல வந்து தேவ தூதர்களா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு ஏஞ்சல்ஸ் மாதிரி இருக்கிறவங்க பூமிக்கு வரும்போது மனுஷ ரூபம் என்ன பண்ணிக்குவாங்க? எடுத்துக்கொள்வார்கள். அந்த ஒரு கிஃப்ட் வந்து முதலாம் உலகத்துல தேவன் கொடுத்திருந்தார். சரிங்களா? நேர ஏஞ்சல்ஸ் வருவாங்க. பூமிக்கு வரும்போது மனுஷ ரூபத்தை அவங்க என்ன பண்ணிக்குவாங்க? எடுத்துக்கொள்வார்கள். சரிங்களா? அப்ப தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அவர்களுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க? பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இப்ப புரிஞ்சிருப்பீங்க. இல்ல, நீங்க சும்மா சொல்லாதீங்க. தூதர்கள் வந்தாங்களாமா, மனுஷன் ஆயிட்டாங்களாமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாங்களாமா. சும்மா எல்லாம் சொல்லிங்க. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ம். இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, பாருங்க, இனி வரும் உலகத்தை குறித்து இனி வரும் உலகம்னா 3ஆம் உலகத்தை குறித்து பேசுகிறோமே. அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. அதை அவர் யாருக்கு கீழ்ப்படுத்தலைங்களாமா? தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை என்றால் முன்பு இருந்த உலகம் யாருக்கு கீழ்ப்பட்டிருக்கு? தூதர்களுக்கு கீழ்ப்பட்டிருக்கு. அதனாலதான் தேவகுமாரர்கள் வந்தாங்க. பூமியில பாக்குறாங்க. குமாரத்திகள்லாம் ரொம்ப சௌந்தரிய உள்ளவர்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பெண்களை என்ன பண்ணிட்டாங்க? தேர்ந்தெடுத்துட்டாங்க. 4ஆம் வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 4ஆம் வசனம். அந்நாட்களில் ம். ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். அந்நாட்களில் ராட்சசர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது ம். இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். இப்ப புரிஞ்சுதுங்களா? அதாவது இந்த தேவகுமாரர் மனுஷ குமாரத்தைகளால கூடுகிறதுனால இந்த தேவகுமாரனுக்கும் மனுஷ குமாரத்திகளுக்கும் ஒரு திருமணம் அடைஞ்சு அவங்க கூடுகிறதுனால அவங்களுக்கு பிள்ளைகள் வந்திருக்கு. அந்த பிள்ளைகள் எப்படி இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான் ஆனார்கள். இப்ப புரிஞ்சுதுங்களா? அதாவது கம்ப்ளீட்லி நேச்சருக்கு ஆப்போசிட். தேவதூதர்கள் வராங்க, மனுஷர் மாதிரி ரூபம் எடுக்கிறாங்க. ஹெல்ப் பண்றதுக்காக தான் மனுஷர் மாதிரி ரூபம் எடுக்கும் போது இங்க குமாரத்தைகளை பாக்குறாங்க, ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி திருமணம் பண்ணிடுறாங்க. நீங்க புரிஞ்சிருப்பீங்க திருமணம் என்னன்னு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்க குழந்தைகள் பிறக்குது. குழந்தைகள் பார்த்தா அது தூதர்கள் மாதிரியும் இல்ல, தூதர்கள் மாதிரியும் இல்ல, மனுஷர் மாதிரியும் இல்ல. எப்படி இருந்திருக்கு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய பலவான்களாக இருந்திருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா, இது மிகப்பெரிய ஒரு ரிசர்ச்சுங்க. இன்னைக்கும் அந்த ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அந்த ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த ரிசர்ச்சுக்கு பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பைபிள் தான். பைபிள் இருந்து போனாதாங்க எல்லாமே. நீ எவ்வளோ பெரிய சயின்ஸ் எடுத்தாலுமே சிம்பிளா தேவன் ஒரு வார்த்தையில முடிச்சிருவார். வாட்டர் கேன் எவ்வளவு பெரிய சயின்ஸ், ஒரு வசனத்துல முடிச்சாரா? அவ்வளவுதான். தேவன் படைச்சதுல இன்னைக்கு மிகப்பெரிய ரிசர்ச் தான். இந்த பலவான்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னா, இந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. எப்படிங்க? இது மனுஷன், இவர் யாருங்க? பலவான்கள். இது மனுஷன், இது மனுஷன், இது யாரு? பலவான்கள். இவங்க வந்து தேவ தூதர்களும் கிடையாது, மனுஷர்களும் கிடையாது. சரிங்களா? இன்னைக்கு இவங்களுடைய ஸ்கெலிட்டன்லாம் இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் இருக்கு. சரிங்களா? அந்த ஸ்கெலிட்டன்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க ஒரு மனுஷன் நிக்கிறான்னா அதோட ஸ்கெலிட்டன் பாருங்க என்ன சைஸ்ல இருக்குன்னு. என்ன சைஸ்ல இருக்குன்னு பாருங்க. அப்புறம் இன்னொரு ஸ்கெலிட்டன் பாருங்க. இது என்னது? இது ஆறாங்கல்னு சொல்லிடாதீங்க. மண்டை ஓடு. அப்படித்தான் இருக்கு. வேலூர்ல இருந்து வந்தனால எல்லாம் மலைமலையா இருக்கு. இது என்னது? இது மண்டை ஓடு. கரெக்ட், வெரி குட். இப்போ இந்த மண்டையோட பக்கத்துல ஒண்ணு இருக்கு. இது என்ன சொல்லுவாங்க? ஜேசிபியா? ஜேசிபின்னு சொல்லுவாங்களா? ஓகே, ரைட். ஜேசிபி தான். ஜேசிபி நிக்குது. ஜேசிபி இது பக்கத்துல அது என்னவா இருக்கு? பொம்மையாட்டு இருக்கு, டாய்ஸ் மாதிரி இருக்கு. ஆனா ஆக்சுவலா டாய்ஸ் கிடையாது. அது என்னதுங்க? அது ரியல் தான். சரிங்களா? அவ்வளவு பெரிய மண்டை ஓடு.
இன்னைக்கே வந்து ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. என்னால அன்இமேஜினபிள். சரிங்களா? சரி, இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த பூர்வ காலத்துல இருந்த இந்த ராட்சசர்கள், இந்த பலவான்கள் எவ்வளவு ஹைட்ல இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு கொடுக்குறாங்க. என்ன ஹைட்டுங்களாமா? எவ்வளவு எவ்வளவு ஹைட்டு? 36 அடி. 36 அடி. இங்க ஒருத்தர் குட்டியா ஒருத்தர் இருக்கிறாரு, வளராத ஒரு குட்டியா. அவரே எத்தனை அடிங்க? 6 அடி. நம்ம எல்லாம் நின்னா உள்ளுக்குள்ள போயிருவோம் காலுக்குள்ள. சரிங்களா? அவரே 6 அடி தான். ஆனா அந்த ராட்சசர்கள் பலவான்கள் எவ்வளவு ஃபீட் இருக்கிறாங்க? 36 அடி. இவங்க ஒரு பில்டிங் போறான்னு வச்சுங்களேன், ஒரு 10 மாடி இருக்கிற பில்டிங் போறாங்கன்னா, இவங்க நேரா போன உடனே என்ன பண்ண, ஒரு கால் எடுத்து வச்சாங்கன்னா எங்க போயிருவாங்க? 4வது மாடிக்கு தான் கால் எடுத்து வைப்பாங்க. அவ்வளோ ஹைட். ஏன்னா அவ்வளோ ஹைட். நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இவ்வளவு பெரிய பலவான்கள் பூமியில என்ன ஆகுதுங்க? பெருக தொடங்குறாங்க. இப்ப தேவன் பரலோகத்துல இருந்து பாக்குறார். தேவன் ஏன் மனுஷனை உண்டாக்கினார்? ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததி பெரும்படிதான். இப்ப என்ன சந்ததி வந்துட்டு இருக்கு? தெய்வ பக்தி உள்ள சந்ததியா வருது? என்ன சந்ததி வருதுங்க? ராட்சச சந்ததி வருது. எல்லாம் பெறுகிறாங்க, எல்லாம் கரப்ட், என்டையர்லி கரப்ட் ஆயிட்டாங்க எல்லாருமே. தேவன் பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் டைம் தேவன் மனஸ்தாபப்படுறார். சரிங்களா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 5, 6. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 மற்றும் 6. ம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் ஆ, அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தம் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு ம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. இப்ப எல்லாம் பண்ணா அப்புறம் சந்தோஷமாவே இருக்க முடியும். ஆ? சரிங்களா? அவர் பாருங்க, கர்த்தர் அதை கண்டு தாம் பூமியில மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் என்ன பண்ணிருக்காருங்க? மனஸ்தாபப்பட்டிருக்காரு. அது அவர் இருதயத்துக்கு என்னவா இருந்திருக்கு? விசனமா இருக்கு. தேவனுடைய திட்டத்தை கொலாப்ஸ் பண்றதாங்க சாத்தானுடைய வேலையே. தேவனுடைய திட்டத்தை கொலாப்ஸ் பண்றதுதான் சாத்தானுடைய ஒர்க்கே. பாத்தீங்களா? பாருங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 3ஆம் வசனம். ஆ, அப்பொழுது கர்த்தர் ம். என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடே போராடும். அவங்களோட எல்லாம் நான் வந்து போராடுறதுக்கு முடியல. அவ்வளவுதான், முடியல. தேவன் என்னிடம் ஆயுசு நாட்களை குறைக்கிறார். வாசிங்க. அவன் மாம்சம் தானே, ம். அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். தேவன் குறைச்சு கொடுத்த வருஷம் எவ்வளவு தெரியுங்களா? குறைச்சு கொடுத்தது 120. அதுக்கப்புறம் மோசேக்கு அப்புறம் மாறிடுச்சு, 70 தான். அப்புறம் கிரேஸ் இருந்துச்சுன்னா 70ல இருந்து 80 வரைக்கும் டச் ஆகலாம். அதாவது அப்போ, அதெல்லாம் அப்போ. இப்பெல்லாம் என்ன தெரியுங்களா? 60. எந்த உலகத்துல இருக்கிறீங்க? 45 தான். டாக்டரே 50ன்னு 50 ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு லைஃப் ஸ்பேனே 50 தான். 50 வரைக்கும் இருந்துச்சுன்னா கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்படி குறைஞ்சிருச்சு. சரிங்களா? பாருங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 7ஆம் வசனம். ம். அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் போதும், போதும். உங்களை எல்லாம் படிச்சதுக்கு நீ நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கீங்கப்பா, நல்லா இருக்கு சொல்லிட்டு போதும். இனிமேல் நான் மனுஷன் என்ன பண்ண மாட்டேன், இந்த பூமியில நான் வைக்க மாட்டேன். சிருஷ்டித்த மனுஷனை பூமியில் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு ம். மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் ம். உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். ம். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது என்றார். எப்படி மனுஷன் என்ன பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. உன்னை மட்டும் அழிக்க மாட்டேன், உனக்காக எதை படைச்சனோ எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவேன், அழிச்சிருவேன். எல்லாத்தையும் அழிச்சிட்டா யார் ஹாப்பி ஆயிடுவா? சாத்தான் ஹாப்பி ஆயிடுவாங்கல்ல. என்னை கொலாப்ஸ் பண்ணிட்டேன், தேவனே கொலாப்ஸ் பண்ணிட்டேன்றான்ல. தேவன் சொல்றார், என் திட்டத்தை யாருனாலும் என்ன பண்ண முடியாது, கொலாப்ஸ் பண்ண முடியாது. நான் அழிப்பேன், எல்லாத்தையும் அழிச்சிடுவேன். ராட்சசர்கள், பலவான்கள் எல்லாத்தையும் அழிப்பேன். ஆனால் ஆனால் சொல்ற பாருங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 8, 9. வசனங்கள் 8 மற்றும் 9. ம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா ஃபேமிலி மட்டும் தேவன் பார்க்கிறார். நோவா ஃபேமிலி பார்க்கிறார். நோவா கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைச்சிருக்குங்க? கிருபை கிடைச்சிருக்கு. நோவாவின் வம்ச வரலாறு. ம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா மட்டும்தான் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். மீறி எல்லாருமே தேவ தூதர்களால என்ன பண்ணிட்டாங்க? கெட்டு போயிட்டாங்க.
இப்ப காட் கிரேஸ் யாருக்கு மட்டும்தான் இருக்குங்க? நோவாவுடைய குடும்பத்துல மட்டும்தான் காட் கிரேஸ் இருக்கு. சரிங்களா? நோவாக்கு எத்தனை பசங்க? 3 பசங்க. கரெக்ட். கரெக்ட்தான். நோவாக்கு 3 பசங்க. இப்ப நோவாவோட மனைவி, 3 பசங்க, 3 பசங்களுடைய இவங்க மட்டும் என்ன பண்றாங்கன்னா காக்கப்படுகிறார்கள். இப்ப புரிஞ்சிருக்கும் ஏன் நோவா ஃபேமிலி காக்கப்படுது. அந்த பாயிண்ட் நம்ம வெளியே போக கூடாது, அதுக்காக தான் கேட்கறேன், வேற ஒண்ணும் இல்லை. ஏன் நோவா ஃபேமிலி காக்கப்படுது? வெரி குட். எதுங்க? தேவ பக்தியுள்ள சந்ததி பெருபடி தானே. இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, ஓகே நோவா ஃபேமிலி என்ன பண்ணிடலாம், காப்பாத்துறான்னு சொல்லிட்டு நோவா கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு பேழையை என்ன பண்ணு, கட்டு அப்படிங்க. அதுக்கு ஃபார்முலா, ஸ்ட்ரக்சர் எல்லாமே என்ன பண்றாருன்னா தேவன் கொடுத்துட்டார். நோவா என்ன பண்றாருன்னா பேழையை கட்டுகிறார். இப்ப நோவா சொல்றாரு, எல்லாருமே கேக்குறாங்க நோவா கிட்ட ஏன் பேழையை கட்டுறேன்னு கேட்கும் போது நோவா சொல்றார், மழை வர போகுதுங்கிறாங்க, எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஏன் எல்லாம் சிரிக்கிறாங்க அப்படின்னா, மழை அவன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்குல்ல, பார்த்ததில்லை. எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா சிரிக்கிறாங்க. சோ இந்த பேழை எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இந்த சைஸ் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக, இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா போயிங் 777 பாங்க. ஒரு பெரிய ஏரோப்ளேன், அதுக்கப்புறம் ஒரு பெரிய வேனு, ஒரு யானை, ஒரு மனுஷன், இந்த மாதிரி ஒரு பெரிய இதுவே இந்த பேழைக்குள்ள என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து அகாமடேட் பண்ணலாம். சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேழையை தேவன் என்ன பண்றாருன்னா அங்க கட்ட சொல்லுகிறார். என்ன நடக்குது? ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் வசனம் 13 முதல் 14. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 மற்றும் 14. ஆ, அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார். so நோவாவோட ஃபேமிலி மட்டும் பேழைக்குள்ள போறாங்க. நோவா ஃபேமிலி பேழைக்குள்ள போயிட்டு என்ன நடக்குது? 14ஆம் வசனம். 14ஆம் வசனம். ம், அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ம், ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும் ம், பூமியின் மேல் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊரும் பிராணிகளும் ம். ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும் பலவிதமான சிறகுகள் உள்ள சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன. அப்ப பாருங்க, நோவா மட்டும் கிடையாது, எல்லாத்துலயும் மிருகங்கள், பறவைகள் எல்லாமே என்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஜோடி எங்க இருப்பாதுன்னா இந்த பேழைக்குள்ள என்டர் ஆகுது. இவங்கெல்லாம் அடுத்த உலகத்துக்கு போக போறாங்க. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் வசனம் 15, 16. வசனங்கள் 15 மற்றும் 16. ம், இப்படியே ஜீவ சுவாசமுள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ம், ஜோடு ஜோடாக நோக்கிவிடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன. ம், தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. ம். அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். நோவாக்கு என்ன சொல்றார்? நீ கதவை மூடக்கூடாது. ஏன்னா நோவாக்கு இறக்க வந்து, தேவனே இந்த மனுஷரும் எனக்கா நல்லா வேலை செஞ்சாரு, இந்த மனுஷனையும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நோவா இறக்க காமிச்சிட்டாரு. என்ன பண்றதுக்கு? அதான் நோவா நீ ஃபர்ஸ்ட் உள்ள போயிரு, அதுக்கப்புறம் மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், பறவைகள் நான் என்ன பண்றேன், ஜோடியா நான் உள்ள அனுப்பிச்சிட்டு கதவை யார் தான் க்ளோஸ் பண்ணனு? நான் தான் க்ளோஸ் பண்ணணும். நான் சொல்றது மட்டும் கேளு, உள்ள போன்ட்டாரு. இவரும் உள்ள போயிட்டார். உள்ள போனா தேவன் சொன்ன பிரகாரமாக அவளுக்கு அடுக்கு டெக்கு, ஒவ்வொரு டெக்கா இருக்கு. ஒவ்வொரு டெக்குக்குமே என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, என்னென்ன ஃபுட்டு வேணும், என்ன ஆகாரம் கொடுக்க வேண்டும், எல்லாமே ஆல்ரெடி வெல் ப்ரிப்பேர்டு. எல்லா மிருகங்களுக்கும் வெல் ப்ரிப்பேர்டு. எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தான் தேவன் என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் உள்ள அனுப்புறார். நிறைய பேர் வேலை செஞ்சிருப்பாங்க. என்னதான் நீங்க வந்து நோவா உத்தமனா இருந்தாலும் இந்த சமயத்துல நீ அன்பெல்லாம் காட்டக்கூடாது. ஏன்னா தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன ஆகுதாங்க ஸ்டார்ட் ஆகுது. இப்ப எல்லாரும் பேழைக்குள்ள போயிட்டாங்களா? மிருகங்கள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், பறவைகள் ஜோடியா இருக்கு. நோவோட என்டர் ஃபேமிலியும் இப்போ இப்ப என்ன நடக்குது? ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 11ஆம் வசனம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி வயசு 600 வயசாகும் போது 2ஆம் மாதம் 17ஆம் தேதியில என்ன நடந்திருக்கு? வாசிங்க. அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. மழை வரல. என்ன வரலைங்க? மழை வரல. மழை வந்துச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, மழையெல்லாம் வரல. என்ன வந்துச்சு தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, மகா ஆழத்தில் ஊற்றுக்கண்கள் எல்லாம். வாட்டர் கனாப்பி படிச்சோமா? பூமிக்கு மேல என்ன இருந்திருக்கு? தண்ணி இருந்துச்சு. பூமி மேல என்ன இருக்கு? பூமிக்குள்ள என்ன இருந்திருக்குங்க? தண்ணி இருந்துச்சு.
இப்போ பூமிக்குள்ள இருக்கிற தண்ணி என்னதுன்னு பாத்தீங்கன்னா மகா ஆழத்துல இருந்து அப்படியே ஊட்டுல இருந்து அப்படியே கீழே இருக்கிற தண்ணி ஃபுல்லா மேல வந்திருக்கு. சரி, இது மட்டும்தான் வந்துச்சா அப்படின்னு பார்த்தா வானத்தின் மதகுகளும் என்னங்க திறவண்ண. ஆக்சுவலா அந்த மதகு எங்க இருக்கும் பாத்துருக்கீங்களா? மதகு பாத்துருக்கீங்களா? வெரி குட். எங்க இருக்குங்க? டேம்ல. டேம் நிறைஞ்ச பின்னாடி அந்த டேம் ஓபன் பண்ணி விடுவாங்க. மதகுகள் ஓபன் பண்ணி விட்டான்னு வச்சுங்களேன், அவ்வளவு போர்ஸ்ல தண்ணி வரும். அந்த அவ்வளவு போர்ஸ் தண்ணியை வந்து மதகுகள் தான் அடைச்சிருக்கும். இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, மதகுகள் ஓபன் பண்ணா என்ன அர்த்தம்னா, மேல ஃபுல்லா என்ன இருந்திருக்குங்க? தண்ணி இருந்திருக்குல்ல. அந்த தண்ணி முழுவதுமாக எங்க வந்துருச்சுங்க? பூமியில வந்துருச்சு. அப்ப கீழ இருந்தும் தண்ணி வருது, மேல இருந்தும் தண்ணி வருது. ஏன்னா ஒரு ராட்சசன் ஹைட் எவ்வளவுங்க? 36 அடி. இதை விட பெரிய பெரிய மிருகங்கள்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் இதை விட ஹைட்டா இருந்திருக்கும். எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த தண்ணீர்னால என்ன பண்ணணுங்க? அழிக்கப்பட வேண்டும். கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் அழிச்சிட்டார். எல்லாத்தையும் அழிச்சிட்டார். அழிச்சிட்டு என்ன நடக்குது? சரி, இது இந்த தப்புக்கு காரணம் யாரு? சாத்தான். வெரி குட். சாத்தான் சொல்றதை விட கரெக்டான ஒருத்தர் சொல்லணும். யாரு? நோ நோ நோ. சர்ப்பம் பாவம். பாம்பு நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஓகே, பாயிண்ட்டுக்கு யாரும் வரலையே, கரெக்டா ஃப்ளோவா போயிட்டு இருந்துச்சு. கெட்டுப்போ தேவ தூதர்கள் அவங்க தானே வந்து பெண் குமாரத்திகளை வந்து சௌந்தர்யங்களை கண்டு திருமணம் பண்ணி குழந்தை பிறந்து ஒவ்வொரு குழந்தையும் எப்படி இருந்துச்சுங்க? பலவான்களா ராட்சஸ்லாம் இருந்தாங்க. என்ன பண்ண இப்படி எல்லாம் கெட்டு போற வேலையை செஞ்சவன் யாரு தெரியுங்களா? சாத்தான். சரிங்களா? இப்போ அந்த இவங்களை அழிச்சிட்டாரு. மனுஷகுமாரத்திகளை அழிச்சிட்டாங்க, ராட்சசர்களை அழிச்சிட்டாரு, பலவான்களை அழிச்சிட்டாரு. ஆனா இந்த தப்பு செஞ்சாங்கல்ல யாரு? அந்த தூதர்கள் தப்பு செஞ்சாங்கல்ல, மேல இருந்து இங்க வந்து தப்பு செஞ்சாங்க. அவங்களை என்ன பண்ணார் தேவன்? அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல. அவங்களுக்கு என்ன பண்ணார்? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 4, 5. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 மற்றும் 5. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல். யாருங்க? இந்த பெண் குமாரத்தைகளை சேர்ந்து பாவம் செஞ்சாங்கல்ல, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. இது அந்தகார சங்கிலியில தேவன் என்ன பண்ணிருக்காருங்க? கட்டி வச்சிருக்கிறார். இனிமேல் நீ இந்த பூமிக்கு போக முடியாது. அப்படியே போனாலும் மனுஷ ரூபம்ல உன்னால என்ன பண்ண முடியாது? எடுக்க முடியாது. அப்போ உன்னால பரலோகம் போக முடியாது, பூலோகத்துக்கும் வர முடியாது. அந்தகார சங்கிலி என்ன பண்ணிருக்காருன்னா கட்டி வச்சிருக்காரு. இந்த இடத்துல நரகம் வந்ததை அது உங்களுக்கு பின்னாடி சொல்ற கிரேக்க வார்த்தை டார்ட்ரு அப்படின்னு இருக்கு. டார்ட்ருன்னா வேற ஒண்ணுமே கிடையாதுங்க, கிரியை செய்ய முடியாத ஒரு இடம். அவ்வளவுதான். இப்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன் புரிந்து கொள்வதற்காக. சரிங்களா? இப்ப 5ஆம் வசனம் வாசிப்போம். 5ஆம் வசனம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல், பூர்ண உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி. சரி, அந்த கெட்ட தேவதூதர்களை அந்தகார சங்கிலியில கட்ட வச்சுட்டு இந்த 8 பேரை மட்டும் என்ன பண்ணிருக்காருங்க? காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. புரிஞ்சுதுங்களா? அவபக்தி உள்ள நிறைந்த உலகத்தின் மேல என்ன பண்ணிட்டாருங்க? ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி அழித்து விட்டார். இதேதான் யூதால் எழுதும் போது எப்படி எழுதுறாரு? யூதா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யூதா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களை. யாருங்க ஆதி மேன்மை? அழகா இருந்தாரு தேவ தூதர்கள், எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆதி மேன்மை அவங்களுக்கு எவ்வளவு ஒரு பிரிவிலேஜ். நேரா பூமிக்கு வருவாங்க, என்ன ரூபமான எடுத்துக்கலாம். ஆனா ஏன் பூமிக்கு வந்த மாதிரி மனுஷ ரூபம் எடுத்தாங்கன்னா, பூமியில மனுஷன் தான் என்னவா இருந்தாருங்க? தேவனுடைய சாயல் ஒரு ஸ்பெஷலா இருந்தாங்க. அதனால மேக்சிமம் மனுஷ ரூபம் தான் எடுப்பாங்க. அந்த ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, நல்ல ஒரு கிரேஸ் இருந்துச்சு. அது இவங்க என்ன பண்ணிட்டாங்க? மிஸ் பண்ணிட்டாங்க. இப்ப அவங்களால பரலோகம் போக முடியல, மனுஷ ரூபம் எடுத்து பூமிக்கு வர முடியாம அவங்க ஆதி மேன்மையை இழந்து விட்டார்கள். வாசிங்க. மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கோம். அந்தகாரத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா அடைச்சு வச்சிருக்காங்க. அப்படின்னா என்னது? கிரியை செய்ய முடியாமல் தேவன் என்ன பண்ணிருக்காருங்க? அடைச்சு வச்சு. அது எத்தனை பேருன்னு கேட்டா தெரியாது. அந்த லிஸ்ட் பைபிள் கொடுக்கல, இல்லாததை நம்ம சொல்ல முடியாது. ஆனா நிறைய கெட்டு போன தேவதூதர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா அந்தகார சங்கிலினால கட்ட வச்சு.
இப்ப இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இவங்க பரலோகம் போக முடியாது, பூமிக்கு வந்து மனுஷ ரூபம் எடுக்க முடியாது. ஆனா இவர்கள் நினைத்தால் ஒண்ணு மட்டும் செய்யலாம். எப்படின்னா, ஒரு மனுஷனுடைய சிந்தனைக்குள்ள என்ன பண்ணலாங்க, போகலாம். இந்த பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அசுத்தாவி பிடிச்சிருச்சுன்னு சொல்றாங்களா, அதெல்லாம் வேற யாரும் கிடையாது. யாரு தெரியுங்களா? இந்த கெட்டு போன தேவ தூதர்கள். சார் நீங்க வாட்டுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லிடுறது அப்படியா? பைபிள்ல ரெஃபரன்ஸ் இருக்கா? கிளியரா ரெஃபரன்ஸ் இருக்கு. பாருங்க, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவர் அக்கறையிலே தெற்கசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் வேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். சரி, பிசாசு பிடித்திருந்த 2 பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கல்லறையில இருந்து புறப்பட்டு யாருக்கு ஆப்போசிட்டா வராங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஆப்போசிட்டா வராங்க. அவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க? வாசிங்க. அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாதிருந்தது. ரொம்ப கொடூரமா இருக்கிறனால அந்த வழியில கூட யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, நடந்து போக மாட்டாங்க. இப்படி பிசாசு பிடித்த 2 பேர் இருக்கும்போது இப்ப அந்த வழியில யாரு வராருங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வராரு. என்ன நடக்குது? வாசிங்க. 29ஆம் வசனம். ம், அவர்கள் அவரை நோக்கி, ம், இயேசுவே, தேவனுடைய குமாரனே, ம், எங்களுக்கும் உமக்கும் என்ன? ம். காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். பிசாசுக்கு எப்படி ஒரு தேவனுடைய குமாரன் தெரியும்? என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கிறோமா? என்ன சொல்றாங்க அந்த பிசாசு பிடிச்சவங்க? அவர்கள் யாரு? அந்த பிசாசு பிடிச்ச அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரன். என்ன ஒரு அட்ரஸ் பாருங்க, கிளீன் அட்ரஸ். ஒரு சமயத்துல இயேசு கிறிஸ்து கேட்டார், சீசலை கூப்பிட்டீங்க, வாப்பா, எப்பவுமே எங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்க, வாங்க. இந்த ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கும்போது சீசர்கள் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? சில பேர் உங்களை தீர்க்கதரிசிங்கிறாங்க, சில பேர் உங்களை எலியாங்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி அவங்க எல்லாம் விடுங்க, எப்பவுமே 12 பேர் என் கூட இருக்கிறீங்களே, நீங்க சொல்லுங்க, நான் யார் அப்படின்னு கேட்கும்போது பேதுரு தான் முன் வந்து என்ன சொன்னாருங்க, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ப்ராப்பர் அட்ரஸ் கொடுத்த உடனே இயேசு கிறிஸ்து என்ன ரிப்ளை பண்ணார் தெரியுங்களா? வெரி குட் பேதுரு, வெரி குட் அப்படின்னாரா? என்ன சொன்னார் தெரியுங்களா? பேதுரு, இது நீ பேசல, பரலோகத்துல இருந்து எங்க அப்பா வெளிப்படுத்தி இருக்கிறாரு, அதனால நீ பேசியிருக்க. அப்ப கிளியர் அட்ரஸ் தெரியுங்களா? என்ன கிளியர் அட்ரஸ்? தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, இல்லைன்னா தேவனுடைய குமாரனாகிய இயேசு. இதுதான் ப்ராப்பர் அட்ரஸ். இந்த ப்ராப்பர் அட்ரஸ இப்ப யார் பேசுறா? பிசாசு பேசு. என்ன பேசுது? இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே. அதுதான் ஏற்கனவே எங்களை கட்டி அந்தகார சங்கிலியில போட்டு வச்சிருக்கீங்கல்ல ஜட்ஜ்மெண்ட்டுக்காக. அந்த காலம் தான் இன்னும் வரல. இல்ல, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ என்று கூப்பிட்டார். கெஞ்சுது. சரிங்களா? பிசாசுன்னா இப்படி இப்படி இருந்தா தான் பிசாசு கெஞ்சும், இல்லைன்னா நம்ம பிசாசுட்ட கெஞ்சிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்ப பிசாசு கெஞ்சுது, ஏன் வந்தீங்க? அதுக்குதான் எங்களுக்கு பனிஷ்மெண்ட் என்ன பண்ணிட்டீங்க, கொடுத்து வச்சிருக்கீங்களே அப்படின்ட்டு. அதுக்கு இயேசு என்ன சொல்றார் நம்முடைய ஆண்டவர்? மார்க் 5ஆம் அதிகாரம் வசனம் 7, 9. மார்க் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 9 முடிய. ம், இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, ம், எனக்கும் உமக்கும் என்ன? ம். என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். விட்டுருங்க, தயவு செய்து விட்டுருங்க. இந்த மனுஷனுக்குள்ளேயே நான் இருந்துட்டு போயிடுறோம். நீங்க எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. அப்ப 9ஆம் வசனம் வாசிப்போம். 8 வாசிங்க. 8ஆம் வசனம். ம், ஏனெனில் அவர் அவனை நோக்கி, ம், அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். என்ன சொன்னாருங்க இயேசு கிறிஸ்து? ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே. புரிஞ்சுதுங்களா? அசுத்த ஆவி இப்ப யார் சொல்றார்? அந்த கெட்டு போன தேவ தூதர்கள், பிசாசு பிடித்த அந்த பிசாசு. அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ. அவ்வளவுதான். சொன்ன அடுத்த செகண்ட் என்ன பண்ணிருங்க, அது போயிரு. 9ஆம் வசனம் வாசிப்போம். 9ஆம் வசனம். ம், அப்பொழுது அவர் அவனை நோக்கி, ம், உன் பேர் என்னவென்று கேட்டார். ம். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி. பேர் என்னன்னு கேட்கும்போது அது சொல்லுது, நாங்க நிறைய பேர் உள்ள இருக்கிறோம், நாங்கள் அநேகரா இருக்க அப்படின்னால் என் பேர் லேகியோன். லேகியோன்னா வேற ஒண்ணும் கிடையாதுங்க. லேகியோன்னா ஒரு பெட்டாலியன். ஒரு லேகியோனுக்கு 6000 பேர் இருப்பாங்க.
சரிங்களா? அப்ப என்ன சொல்றா, நாங்க வந்து 6000 பேர்த்துக்கு மேல என்ன பண்றோம்? இருக்கிறோம். அப்படின்னு கிளியரா சொல்றாங்க. சரிங்களா? மார்க் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிப்போம். மார்க் 1 அதிகாரம் 24 அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, ம், எங்களுக்கும் உமக்கும் என்ன? ம். எங்களை கெடுக்கவா வந்தீர்? எங்களை கெடுக்கவும் வந்தீர். உம்மை இன்னார் என்று அறிவேன். இந்த பிசாசுகளுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து இன்னார் என்று இது கிளீனா தெரியும். எப்படி பிசாசுக்கு மட்டும் தெரியும் இயேசு கிறிஸ்துவ? வெரி குட். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஏன்னா இந்த இந்த பிசாசா மாறதுக்கு முன்னாடி இவங்க எங்க இருந்தாங்க? பரலோகத்துல இருந்தாங்க. தேவன் கூட இருந்தாங்க. நல்லா தெரியும். அதனாலதான் யூதாள வாட்சம் ஆதி மேன்மை அவங்க என்ன பண்ணல? காத்து கொள்ளவில்லை. மனுஷருக்கு தெரியுதோ இல்லையோ, பிசாசுக்கு கிளியரா தெரியும் இயேசு கிறிஸ்து யார் என்பது. அதனாலதான் சொல்றாரு, எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று நாங்கள் என்ன பண்ணுவோம்? அறிவோம். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். ஏன்னா எப்ப இருந்து பார்த்திருக்கலாங்க. சரிங்களா? இப்ப இயேசு பிசாசெல்லாம் பேசுறதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலீங்க? இடம் கொடுக்கல. பிசாசு கேக்குது, அங்க பாரு, அங்க பன்னி நிறைய இருக்குது, அங்க போயிருக்குமான்னு கேக்குது. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருங்க? போயிரு அப்படின்ட்டாங்க. நேரா இந்த பிசாசுல இப்ப எங்க போயிருச்சு தெரியுங்களா? பன்னிக்கிட்ட போயிருச்சு, பன்றிகள்கிட்ட போயிருச்சு. யார் கோவம் வந்துருச்சு இப்போ? பன்றிகளுக்கு கோவம் வந்துருச்சு. அது என்ன ஆயிருச்சு? நீ எல்லாம் என் இதுக்குள்ள வந்து பன்றிகள் மேல இருந்து குதிச்சு செத்து போச்சு. அப்ப பிசாசுக்கு பன்றிகட்ட கூட என்ன இல்லைங்க? இடம் இல்ல. சரிங்களா? இன்னைக்கெல்லாம் பேய் ஓட்டுறாங்க. எப்படி? உன் பேர் என்ன? எங்க இருந்து வந்திருக்கிற? அட்ரஸ் கொடு, ஆதார் கார்டு கொடு, வருவியா போவியா, அப்படி இப்படின்னு, எங்க எந்த ஊரு, எந்த வில்லேஜ், தாலுக்கா என்னன்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறது. அதெல்லாம் வந்து கிடையாது. தேவன் இன்னைக்கு என்ன தெரியுங்களா விடுதலை கொடுக்கிறார்? உண்மையான தேவன் யாருன்னு தெரிஞ்சுட்டேன்னு வச்சுக்கீங்களேன், சத்தியம் உள்ள போயிடுச்சுன்னா, இயேசு கிறிஸ்துக்கு 3 சோதனை வந்துச்சா? 3ஆம் சோதனை அவர் என்ன சொன்னார்? அப்பாலை போ சாத்தான், நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்பாலை போ. முடிஞ்சது. இதுதாங்க ட்ரூத். சரிங்களா? பாருங்க, மார்க் 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 34 பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்திவிட்டார். அநேக பிசாசுகளை துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. பிசாசு பேசுறதுல என்ன பண்ணலைங்க? இடம் கொடுக்கறதே இல்லை. சரிங்களா? இடம் கொடுக்கவே மாட்டார். இன்னைக்கு ஒருத்தர் இறந்துட்டா செத்து போன மாதிரி வந்து பேசுறாங்கல்ல, செத்து போற மாதிரி வந்து பேசுறாங்கல்ல, இதெல்லாம் வந்து செத்து போனவங்க வந்து பேசுறேன்னு நினைச்சிட்டீங்களா? இல்ல, பிசாசு வந்து பேசுறது. ஏன்னா செத்து போற மாதிரி வந்து பேசினாதான் அவங்க நம்புவாங்க. ஏங்க, இப்படியே செத்து போனவங்க எல்லாம் வந்து பேசிட்டு இருந்தா எத்தனை பேர்த்துக்கிட்ட பேசுறது? ஒன்னும் வேலைக்காக. ஒரு பயம், ஒரு பயத்தை என்ன பண்றதுன்னா உருவாக்குறது பிசாசு. சரிங்களா? யார்? மரித்தவன் ஒன்று மரியார். இன்னைக்கு ஒரு ட்ரூத் சொல்லட்டுங்களா? இப்ப செத்து பண்ணவங்க எங்க இருக்கிறாங்க? பரலோகத்துல இருக்கிறாங்களா? சரி. பிரேத குழியில் இருக்கும் அனைவரும் என் சத்தத்தை கேட்கும் காலம் வரும். ஆதாமுக்குள் எத்தனை பேர் மரிக்கிறார்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துக்குள்ளாக என்ன பண்ணுவாங்க? உயிர் தெழுந்து வருவார்கள். சரிங்களா? அப்படி பார்க்கின்ற பொழுது தேவனுடைய நம்மனால சொல்லவே முடியாதுங்க. மனுஷனுடைய வாய் அது பத்தாது. தேவன் எவ்வளவு பெரிய அன்புள்ளவர், மிகப்பெரிய இரக்கம் உள்ளவர். சரிங்களா? நம்ம யோசிப்போம், ஒரு மனுஷன் இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு செயலை பண்றாரு, இவனுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை வரும்னு சொல்லி மனுஷன் தான் அந்த மாதிரி சிந்திப்பான். இப்ப என்கிட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மொபைல் இருக்குன்னு வச்சுக்கலாம், உதாரணம் சொல்றேன். இப்ப எல்லாரும் மொபைல் போன் யூஸ் பண்றதுனால அந்த ஒரு மொபைல் போனை என்னோட குழந்தைய வந்து உடைச்சிட்டான் கீழே போட்டு. அதிகபட்சமா என் குழந்தைக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியும்? அடி அடிக்க முடியும். அது ரொம்பலாம் அடிக்க முடியாது, ஒரு அளவுக்கு டென்ஷன்ல அடிப்போம், அவ்வளவுதான். ரொம்பலாம் அடிப்போமா, புடி ஜெயிலத்துக்கு போட்டுருமா? அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோம். இதே மொபைல பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ஏதாவது பண்ணி போட்டேன் என்ன பண்ணுவோம்? அதுக்கப்புறம் 10 வீட்டுக்கு உயிரோடு இருப்பாருன்னு தெரியாது. என்னாச்சு? நம்ம குழந்தைங்க போது ஒரு அன்பு, பக்கத்து வீட்டுக்காரங்க போது அந்த அன்பு நம்மளால அதிகமா காட்ட முடியல. நீங்க புரிஞ்சுதுங்களா? அப்ப தேவனுடைய பார்வையில எப்படி தெரியுங்களா? அவர் வந்து அன்பை கற்றுக் கொடுக்கிறவர். அவர் இரக்கத்தின் தேவன். அவருடைய பார்வையில அன்புங்கிறது மிக பெருசு.
நம்ம தான் என்ன சொல்றோம், நீ தப்பு பண்ணா அவனை தேவன் நரகத்துல போட்டு வாட்டுவார் அப்படின்னு பேசி பழகிட்டோம். ஆனா தேவன் அவ்வளவு அன்புள்ளவர். அவர் அன்பெல்லாம் நம்ம சொல்லவே முடியாதுங்க. அவரை வந்து அவ்வளவு அன்புள்ளவர். தேவன் சொல்றார், என்னோட பிளான சாத்தான் கொலாப்ஸ் பண்ணிட்டான். நான் என்ன பண்ணிட்டேன்? முதலாம் உலகத்தையே அழிச்சிட்டேன். ஆனால் ஆனால் என்னோட பிளான் மாறாது. ஒரு தெய்வ பக்தியுள்ள சந்ததி கண்டிப்பா வரும். மாற்று கருத்தே வராது. அந்த சந்ததி வர்றதுக்கு இப்ப எந்த ஃபேமிலி மட்டும் இருக்குங்க? நோவா ஃபேமிலி மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? நோவா ஃபேமிலி மட்டும். ஆனா என்ன பிரச்சனை நடந்திருக்கு? இப்ப பாருங்க, பிரதர் நீங்க பைபிள்ல வாசிச்சீங்களா ஒரு வசனம்? நீங்க எந்த வசனம் எடுக்கிறீங்கன்னா, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதற்கு முன்பாக இப்ப உங்களுக்கு பிரதர் எடுக்கட்டும். இப்போ மேல இருக்கிற தண்ணியில என்ன ஆயிடுச்சுங்க? இப்போ கீழே வந்துருச்சு. உள்ளுக்கு இருக்கிற தண்ணி மேக்சிமம் எங்க வந்துருச்சு? அதுவும் மேல இருக்கு. இப்ப சூரியனுடைய ஒளி டைரக்டா இப்ப எங்க வருங்க? சூரியனோட ரேஸ் இப்ப டைரக்டா எங்க வரும்? பூமி மேல படும். இத்தனை நாள் வந்து பூமி மேல டைரக்டா படாது. காரணம் என்னன்னா, மேல என்ன இருந்துச்சுங்க? தண்ணி இருந்துச்சு. சரிங்களா? ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா மேல தண்ணி இருக்கும் போது 18 to 20 டிகிரி செல்சியஸ்ல தான் பூமி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. 18 to 20 டிகிரி செல்சியஸ். அதே பயங்கர குளிருங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு போய் ஏசி எல்லாம் போட்டா எதுல வைக்கிறோம்? எங்க ஊர்ல எல்லாம் 22 வைப்போம், இங்க எல்லாம் 16ல வைக்கிறாங்க. 22, 23 வைக்கிறோம் பாத்தீங்களா? அது நமக்கு ஒரு கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குளிர் வந்துருச்சு பாத்தீங்களா? இதே டிகிரி செல்சியஸ் தான் எங்க மெயின்டைன் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல உண்மைதாங்க. ஃப்ரிட்ஜ் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? சரி, நான் ரொம்ப சிம்பிளா சொல்லட்டுங்களா? மாவு ஆட்டி வைக்கிறோம். மாவு புளிச்சு போக கூடாது என்பதற்காக. மாவு என்ன ஆகாது? புளிச்சு போகாது. சரிங்களா? ஓகே. ஏன்னா அது கூலிங். கரெக்ட்டுங்களா? இப்ப என்ன நடந்திருக்கு? இதே மாதிரி கூலிங் தான் பூமியில இருந்திருக்கு. தண்ணி எல்லாம் கீழே வந்த பின்னாடி பூமிக்கு மேல சூரியனோட ரேஸ் என்ன ஆகுதுங்க? டைரக்டா படுது. இப்ப நோவா என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த இந்த முதலாம் உலகத்துல தண்ணீர் எல்லாம் பேழையில இருந்து வெளியே வந்த பின்னாடி இப்ப வெளியே வந்து பார்க்கிறார். வழக்கம் போல விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறார். நோவா என்ன விவசாயம் செஞ்சாருன்னா, ஒரே விவசாயம் திராட்சை தோட்டத்தை நட்டு இப்ப திராட்சை பழம் வந்துருச்சு. வந்து என்ன பண்ணிருக்காரு? வாசிங்க 19ஆம் வசனம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இம்மூவரும் நோவாவின் குமாரர், ம், இவர்களாலே பூமியெங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். ம். 20ஆம் வசனம். நோவா பயிரிடுகிறவனாகி நோவா என்ன ஆகுறாருங்க? பயிரிடவனாகி என்ன பயிரிட்டு இருக்கிறார்? திராட்சை தோட்டத்தை நாட்டினான். திராட்சை தோட்டத்தை என்ன பண்ணிருக்காருங்க? நாட்டினான். 21ஆம் வசனம். ம். அவன் திராட்சை ரசத்தை குடித்து திராட்சை ரசத்தை என்ன பண்றாரு? திராட்சை தோட்டத்தை நட்டி திராட்சை பழம் வந்திருக்கு. திராட்சை பழத்தை என்ன பண்ணிருக்காருங்க? முதலாம் உலகத்துல இருக்கிற மாதிரி அதே மைண்ட் செட்ல என்ன பண்ணிட்டாருங்க? ஜூஸ் பண்ணி அதை வச்சிருந்து ஜூஸ் என்ன பண்ணிக்கலாம் குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஜூஸ் பண்ணிட்டாரு. அதை வச்சுட்டாரு. ஆனா அவருக்கு தெரியல, சூரியனோட ரேஸ் என்ன இருக்கு? டைரக்டா வந்திருக்குன்னு. அது என்ன ஆயிடுச்சு? திராட்சை ரசத்தை குடித்து குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். வெறி கொண்டு. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு தன்னை அந்த அந்த மாதிரி மது போதையில இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியுது இல்ல. சரிங்களா? அதே மாதிரி என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, என்ன ட்ரெஸ் விலகுதுன்னு தெரியல. இப்ப நோவா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, நல்லா திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு, கரெக்ட்டுங்களா? திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு வெறி வந்துருச்சு. போதை மாதிரி நல்ல வெறி வந்து தன் கூடாரத்துல வஸ்திரம் என்ன இருக்குங்க? விலகி போனதே தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அங்க என்ன பண்ணிருக்காருன்னா படுத்துட்டு இருக்கிறான். 22ஆம் வசனம். 22ஆம் வசனம். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் ம், தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு ம். அருகில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். காம் பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, ஐயோ நம்ம அப்பா எப்படி படுத்துட்டு இருக்கிறாரு? நிர்வாணமா படுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு போய் இப்ப ட்ரெஸ் போட்டுக்க வேண்டியதானே? போய் என்ன பண்ணிருக்காருங்க? போய் அவங்க பிரதர்ஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. தேவன் இதையும் பரலோகத்திலிருந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ முதலாம் உலகத்தை அழிச்சு உங்களை அப்படியே 2ஆம் உலகத்துல டிராவல் பண்ணி கொண்டு வந்து வச்சா, இப்போ நோவா என்ன பண்ணிருக்காருங்க?
உங்க மூலியமா தெய்வ பக்தி உள்ள சந்ததி வரும்னு பார்த்தா நோவா என்ன பண்ணிருக்காரு? ட்ரெஸ்ஸே விலகுனது தெரியாம படுத்துட்டு இருக்காரு. அவங்களுடைய குமாரர் என்ன பண்றாங்கன்னா போய் என்ன பண்றாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணல, சொல்றேன். இந்த மாதிரி அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு? வஸ்திரத்தை எல்லாம் விலகி இப்படி வெறி கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? படுத்துட்டு இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரர்களே, இப்ப வேற ஆப்ஷனே கிடையாது. தேவனுடைய திட்டம் மாறவே மாறாது, ஒருபோதும் மாறாது. அப்படி என்றால் கண்டிப்பா ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததி எந்த ஃபேமிலில இருந்தா வரக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு? ஆப்ஷனே கிடையாது. எந்த ஃபேமிலி தாங்க? நோவா ஃபேமிலில இருந்து வரக்குத்தான் அதிக வாய்ப்புகள் உண்டு. அப்படி என்றால் அந்த தெய்வ பக்தி உள்ள சந்ததி யாராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு? யாரா இருக்க முடியும்? இப்போ யாரா இருக்க முடியும்? ஒரு கொஸ்டின் மார்க் வருது பாத்தீங்களா? நம்ம இது இருப்போமா? நம்ம ஏதாச்சும் இருப்போமா? நம்மன்னா யாரு? நீங்க இந்த வசனம் வராது. இது வசனம் ஏற்கனவே பல தடவை படிச்சாச்சு, மல்கியா தான். இதை படிச்சு ஒருவேளை நம்ம இருப்போமா? அந்த தெய்வ பக்தி சேர்ந்து நம்ம இருப்போமா? தெரியாது. நம்ம நோவா ஃபேமிலியா? ஆபிரகாம் ஃபேமிலியா? இல்ல இஸ்ரேல பிறந்தோமா? நம்ம எங்க இருந்திருக்கிறோம்? தமிழ்நாட்டுல ஒரு மூலையில எங்க இருந்து. ஆனா தேவனுடைய திட்டம் மாறாது. அப்போ அந்த தெய்வ பக்தி உள்ள சந்ததி யாரும் நம்ம கண்டுபிடிக்கணும்ல. சரிங்களா? எப்ப கண்டுபிடிக்கலாம்? டைம் ஆகி போச்சுங்களா? கரெக்ட், வெரி குட். அடுத்த வாரம் சரியா 6:30க்கு எல்லாரும் வந்துட்டோம்னா அந்த தெய்வ பக்தி உள்ள சந்ததி யார்? பிசாசுக்கு எடுத்துட்டான். பிசாசுனால தேவனை ஜெயிக்கவே முடியாது. தேவன் என்ன நினைத்தாரோ அது நிச்சயமா இந்த பூமியில் நடக்கும். வானம் அழிந்து போகலாம், பூமி அழிந்து போகலாம், தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் அழியாது. அவர் நினைச்சதுதான் நடக்கும். நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா அந்த தெய்வ பக்தி உள்ள சந்ததி யார் என்பதை நான் கண்டுபிடிக்க போறோம். அடுத்தது, அந்த தெய்வ பக்தி உள்ள சந்ததியில நம்ம இருக்கிறோமா இல்லையா, நமக்கு அந்த தேவன் கிருபை கொடுத்திருக்கிறாரா இல்லையா என்பதை அடுத்த வாரம் என்ன பண்ணிடலாங்க, நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தேவன் தாமே இந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமென்.